Sir, very happy morning to all, my dear lovable students. So we are doing the important accounting standard marathon. அதில் நம்ம AS2 valuation of inventory நம்ம complete பண்ணிட்டோம். AS10 PPE property plant and equipment நம்ம complete பண்ணிட்டோம். We are moving into AS26, that is intangible assets. Sir, as we all know that நம்மளோட asset can be classified into two categories. Number one, tangible asset, and number two, intangible asset. Asset tangible asset இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த அசெட்டை நீங்க held for use இல்ல held for sale ஆன்னு பார்க்கணும். If the asset is held for sale, நீங்க விற்கிறதுக்காக வச்சிருக்கீங்கன்னா அது நம்ம இன்வென்டரின்னு கூப்பிடுவோம். AS2 will be applicable. In case, my dear lovable students, அதை நீங்க யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கீங்கன்னா sir, tangible இருந்தா AS10 will be applicable. Intangible இருந்தா AS26 will be applicable. This is very important standard, AS26. Sir, நம்ம AS10 already complete பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க AS26க்கு வரணும். According to me, AS10 is equal to AS26. எந்த எக்ஸாம் வேணா நீங்க எக்ஸாம் எழுதிக்கங்க. Either they will be asking from AS10 or they will be asking from AS26. So it's better to complete first AS10 then to study with AS26, my dear lovable students. Intangible asset. Sir, what is asset first? Because inventory is an asset. PPE is an asset. Even intangible asset is also an asset. Sir, asset na enna sir? Any resource. Asset means any resource which is controlled by the enterprise. அது அந்த enterprise ஆல என்ன பண்ண முடியணும்? கண்ட்ரோல் பண்ண முடியணும். As a result of the past event. For example, ஒரு பில்டிங் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். பாஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னது? நான் காசு கொடுத்து வாங்கினது தான். இப்போ அந்த பில்டிங்கை என்னோட தேவைக்காக யூஸ் பண்ண முடியும். எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ண வேண்டாம், எதுக்கு யூஸ் பண்ணணும் நான் டிசைட் பண்ணணும். That's what control. From which future economic benefit are expected to flow to the enterprise. அப்படி யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் வரணும்னா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வர்ற ரிசோர்ஸை தான் நம்ம அசெட்னு சொல்றது. அப்போ அசெட் மீன்ஸ் a resource which is controlled by an enterprise as a result of the past events from which future economic benefits are expected to flow to the enterprise. இப்போ ஏன் சார் இதை சொல்றீங்க? பிகாஸ் intangible asset, அங்க அசெட்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்ப அது அசெட்னா முதல்ல என்ன? இட் இஸ் a resource. It is a resource. That resource should be able to be controlled by the management because of the past events, and அந்த resource control பண்றதுனால future economic benefits concernக்கு இருந்தா அது நீங்க assetனு சொல்லுவீங்க. Come on sir, what is the meaning of intangible asset? Intangible asset ஓட meaning என்ன sir? Intangible asset is an asset which has the following characteristics. That means number one, basic characteristics இருக்கு, நமக்கு additional characteristics இருக்கு. Basic character number one, non-monetary item. ஒரு asset non-monetary item இருக்கணும். ஓஹோ, அப்போ சார் ஐட்டம்ஸ் கிளாசிஃபைட் இன் டூ கேட்டகரி. ஐட்டம்ஸ் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு மானிட்டரி ஐட்டம் சொல்லலாம், நான் மானிட்டரி ஐட்டம் சொல்லலாம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அசெட் நான் மானிட்டரி ஐட்டமா இருக்கணும். அப்ப மட்டும்தான் அது இன்டான்ஜிபிள் அசெட்டா இருக்கும். என்ன சார் மானிட்டரி ஐட்டம் அண்ட் நான் மானிட்டரி ஐட்டம்? வாட் இஸ் மானிட்டரி ஐட்டம் அண்ட் நான் மானிட்டரி ஐட்டம் அப்படிங்கிறது AS11ல கவர் ஆகுது, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இருந்தாலும் உங்களுக்காக நான் எடுத்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இப்ப டெட்டாஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம் ரூபாய் நமக்கு யாரோ தர வேண்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைட்ல கிரெடிட்டாஸ் 1 lakh rupees நம்ம யாருக்கோ பே பண்ண வேண்டி இருக்கு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும்? 2 லட்சம் தான் வரும். சார் நம்ம எவ்வளவு பே பண்ணணும்? 1 lakhs தான் பே பண்ணணும். provided there is no bad debt, there is no discount, there is no provision, all those things put it on dustbin. My dear lovable students, இப்போ உங்ககிட்ட ஒரு PPE ஒரு அசெட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த அசெட்டோட புக் வேல்யூ ஆர் கேரியிங் வேல்யூ 20 lakhs. அதுக்கு இன்னைக்கு வித்தா 20 lakhs தான் வரணும்னு அவசியம் இருக்கா? You may get more than 20 lakh or you may get less than 20 lakh. That means, sir, I cannot say how much I am supposed to be get. எனக்கு எவ்வளவு வரணும்னு என்னால சொல்ல முடியாது. அதுதான் நான் மானிட்டரி ஐட்டம். அப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் an intangible asset, அது என்ன மானிட்டரி ஐட்டமா இருக்கணும்? நான் மானிட்டரி. நம்பர் 2, ஐடென்டிஃபையபிள். தொக்கா என்னால தெளிவா பிரிச்சு பார்க்க முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் that will be called it as intangible asset. And lack physical substance. You should not be able to see, you should not be able to touch, you should not be able to feel. Then, my dear lovable students, such an asset is called as intangible asset. அப்ப intangible asset na generally tangible, intangible. Tangible na நம்மளால தொட முடியும், பார்க்க முடியும். கரெக்ட்டா சார்? Intangible na நம்மளால தொட முடியாது, பார்க்க முடியாது. For example, love
is an intangible asset. சார் அது நம்மளால பார்க்க முடியாது. nil NIL அதோட presence இருக்காது. N stands for non monetary, I stands for identifiable, சார் L stands for lack physical substance. இப்ப கூட ஜெனரலி இங்கிலீஷோட டெஃபினிஷன் தான் ஆயிருக்கே தவிர இன்னும் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட டெஃபினிஷன் ஆகல. அப்ப அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த அடிஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட இருந்தா மட்டும்தான் ஒரு அசெட்டை நம்மளால இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்ல முடியும். இட் ஷுட் பி கண்ட்ரோல்டு பை த என்டிட்டி மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அது நம்மளால அந்த என்டிட்டினால என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். சார் ஒரு அசெட் இருக்கு, அந்த என்டிட்டினால அந்த அசெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அது இன்டான்ஜிபிள் அசெட்டா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெகனைஸ் பண்ணக்கூடாது. Number 2, future economic benefits are expected to flow. டப்பு that means ஒரு அசெட் இருக்கு, அதுல இருந்து நயா பைசா நம்ம காசு வராதுன்னா அது பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைட்ல சார் அசெட்னு காட்டி ஒரு யூஸ் இல்லையே சார். Are you really with me? And held for use held for sale இருந்தா as to inventory சார். Held for use in the ordinary course of business. Sir, from here onwards, இதுக்கப்புறம் நான் வந்து throughout revision நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா சாஃப்ட்வேர் இன்டான்ஜிபிள் அசெட்டா வச்சுக்கங்க. AS 26ல நம்ம throughout என்னதான் பண்ணுவோம்னா சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிளே சொல்லுவோம் my dear lovable students. So nil CFO, that is nil CFO. N stands for non-monetary item, I stands for identifiable, L stands for lack of physical substance, C stands for controlled by the entity, F stands for future economic benefits are expected to be flow and held for use in the ordinary course of business. That means as per AS 26, six conditions should be satisfied in order to treat an asset as an intangible asset. Are you comfortable what I am talking to you? Sir, what are the areas of the intangible asset? எனக்கு எந்தெந்த ஏரியால intangible asset வரலாம் சார்? Customer related intangible asset. For example, சார் இப்போ ANM கிளாஸஸ்னு ஒரு அகாடமி இருக்கு சார். இப்போ மொத்த தமிழ்நாட்டில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் +2 படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம +2க்கு நம்ம CA ஃபவுண்டேஷன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் தான். பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் CA படிக்கணுமா ANM கிளாஸஸ்ல சேருங்க அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணோம்னா நிறைய பேர் வந்து CAக்கு ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மூலமா ஒரு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரும். இப்போ அந்த கஸ்டமர் லிஸ்ட்டை, ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை சார் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, இல்லைன்னா வந்து என்ன சார் லேக் ஆஃப் பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 6 கேரக்டருமே அதுக்கு பிரசண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சார் டெக்னாலஜி பேஸ்ட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். AI டெக்னாலஜி இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். அப்ப டெக்னாலஜிக்கல் ஏரியால இன்டான்ஜிபிள் அசெட் இருக்கும். கான்ட்ராக்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். ஆர்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட் is an intangible asset. Marketing related is an intangible asset. Sir, let us run through some example man quick. Sir, customer related intangible asset nu sonneenga illaya. கஸ்டமர் ரிலேட்டடான கஸ்டமர் லிஸ்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். அது ஒரு பெரிய சொத்து ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும். கஸ்டமரோட லிஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய சொத்து சார். கஸ்டமரோட கான்டாக்ட்ஸ், அவங்களோட கால் பண்ற நம்பர், அது எல்லாமே ஒரு இன்டான்ஜிபிள் அசெட். நான் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் and customer relationship are intangible assets. Sir, technology based nu சொன்னீங்க. டெக்னாலஜி பேஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதெல்லாம்னா ட்ரேட் சீக்ரெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KFC சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கு சார். அவங்களுக்கு மட்டும்தான் அதோட என்ன சீக்ரெட் தெரியும்? ட்ரேட் சீக்ரெட் தெரியும். அந்த ட்ரேட் சீக்ரெட் தெரிஞ்சாச்சுன்னா உடனே அவங்களோட காம்படிட்டர்ஸ் அதை காப்பி பண்ணிடுவாங்க. ஸோ தட் ட்ரேட் சீக்ரெட் சார் இஸ் ஏ இன்டான்ஜிபிள் அசெட். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நீங்க சொல்லுங்க, டாலி சாஃப்ட்வேர் இல்லைன்னா வந்து சாப்போட சாஃப்ட்வேர். You know, one company have to spend crores and crores of rupees on the software. Sir, nil condition satisfy ஆகுது, CFO condition satisfy ஆகுது. It is an intangible asset. Technology based. Sir, databases. ஐயோ, ஒரு கம்பெனியோட எல்லா டேட்டாவுமே கிளவுட்ல போய் தான் என்ன ஆகுது? ஸ்டோர் ஆகுது. அந்த டேட்டா மட்டும் லீக் ஆயிடுச்சுன்னா நடுத்தருல வந்துடும் கம்பெனி. So that database is a intangible asset. And patented technology, my dear lovable students, patent in the sense means நான் ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி யூஸ் பண்றேன், அந்த டெக்னாலஜிக்கு நான் தான் ஓனர்னு பேட்டன் எடுத்து வச்சிருக்கேன். தட் மீன்ஸ் இட்ஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். சார் கான்ட்ராக்ட் பேஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதெல்லாம் சார் ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ KFCயோட ஓனர் நான் கிடையாது, ஆனா KFC கிட்ட இருந்து ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கேன்னா நானும் வெளியில கடையில போர்டு என்ன போடலாம்னா சார் KFC அப்படின்னு சொல்லி அதே கடையோட ஓனர் அந்த கடை நடத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நானும் நடத்தலாம். இப்போ நான் ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நானா ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிராண்டு கிளிக் ஆகி அந்த பிராண்டை விட இப்போ ஆல்ரெடி பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ KFCனா எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க.
இப்போ அந்த கேஎஃப்சிங்கிற பேர் நான் யூஸ் பண்றதுக்கு அந்த கேஎஃப்சிங்கிற கம்பெனிக்கு நான் ஒரு 50 lakhs 40 lakhs பே பண்ணணும். அந்த 50 lakhs 40 lakhs பே பண்றதுக்கு சொல்றது தான் ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட். ஈவன் தட் இஸ் an asset man, intangible asset. எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், இப்போ டாப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அ கன்சர்ன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கான்ட்ராக்ட்ல என்டர் பண்றீங்க, இட்ஸ் an intangible asset. ஆப்பரேட்டிங் அண்ட் ப்ராட்காஸ்டிங் லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் இஸ் ஆர் இன்டான்ஜிபிள் அசெட். சார் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ல என்ன சார், ஆர்ட்னா என்ன சார், மியூசிக்கல் சார், வேர்ட்ஸ், சில வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ் அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். மேகசின், நியூஸ் பேப்பர் ஆர் அதர் லிட்டரரி ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் நியூஸ் பேப்பர் ஒன்று ஆரம்பிக்கிறேன், வந்து தினத்தந்தி, தினமலர், இதெல்லாம் என்னால யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அந்த பேரை வேற யாரோ வச்சிருக்காங்க. அப்போ இட்ஸ் an intangible asset. அதை நான் யூஸ் பண்ணணும்னா அதை நான் காசு கொடுத்து தான் வாங்கணும். நெக்ஸ்ட் ஒன், பிளேஸ், operas and ballets, pictures and photographs. சார் இது எல்லாமே என்ன அசெட் தான், intangible assets தான். மார்க்கெட்டிங் ரிலேட்டட் intangible asset like trademark, ANM classes. No other can use this ANM classes because I am having the what mark, trademark. Sir, internet domain names www.anmclasses.com, www.onion.com. அப்படிங்கிற மாதிரி இந்த domain names is an intangible asset, non-competitive agreement. And non-competitive agreement in the sense means, சாரே நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால பிசினஸே பண்ண மாட்டேன், உங்க கூட காம்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணீங்கன்னா ஈவன் தட் இஸ் ஆல்சோ a intangible asset. நியூஸ் பேப்பர்ஸ் சார், மேஷ்டெக்ஸ் ஆர் ஆல்சோ an intangible asset. சாரே ஏன் சார் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்? பிகாஸ் we all should get into the சார் சாப்டர் intangible asset. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, அசெட்னா என்ன டிஸ்கஸ் பண்ணோம். அசெட் மீன்ஸ் எனி ரிசோர்ஸ் which is controlled by the enterprise as a result of the past event and from which sir அந்த enterprise-க்கு என்ன இருக்கணும்னா future economic benefits இருக்கணும். ரைட் சார். சார் ஒரு அசெட் இன்டான்ஜிபிள் அசெட்டா மாறணும்னா 6 condition should be satisfied. ஏன் சார் 6 condition? Because AS 26 6 condition should be satisfied. Number 1, nil condition, CFO condition. What is nil condition? Sir, that asset should be a non-monetary item. Super. So item should be classified into 2 category, monetary item, non-monetary item. Sir, எனக்கு இவ்வளோ ரூபீஸ் தான் வரணும், இவ்வளோ ரூபீஸ் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது monetary item. சார் வித்தா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அது non-monetary item. இப்போ உங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சாஃப்ட்வேர் வித்தா எவ்வளோ வரும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சார் அந்த புக்ஸ்ல காட்டுற வேல்யூ விட அதிகமா வரலாம், இல்ல புக்ஸ்ல காட்டுற வேல்யூ விட கம்மியா வரலாம், அதான் நான் மானிட்டரி ஐட்டம். ரெண்டாவது ஐடென்டிஃபையபிளா இருக்கணும். ஐடென்டிஃபையபிளா இருக்கணும். என்ன சார் ஐடென்டிஃபையபிள்? நான் கீழே வர்றேன். லாக் பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், நம்மளால டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு அசெட் என்ன அசெட்டா மாறும்னா இன்டான்ஜிபிள் அசெட்டா மாறும். நெக்ஸ்ட் ஒன், சிஎஃப்ஓ கண்டிஷன். என்டிட்டிக்கு அந்த அசெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியணும். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால அதுல இருந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். அண்ட் அது ஹெல்டு ஃபார் என்னவா இருக்கணும்? யூஸா இருக்கணும், சேலா இருக்கக்கூடாது. இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இந்த ஏரியால எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா இன்டான்ஜிபிள் அசெட் இருக்கலாம், கஸ்டமர் ரிலேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம், டெக்னாலஜி பேஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம், கான்ட்ராக்ட் பேஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம், ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம், மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் நீங்க தானே சார் சொன்னீங்க nil condition should be satisfied with CFO condition. nil with CFO condition. அதுல N stands for non-monetary. 1000 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். I stands for identifiability. அது என்ன சார் ஐடென்டிஃபையபிலிட்டி? என்ன சார் ஐடென்டிஃபையபிலிட்டி? ஐடென்டிஃபையபிலிட்டினா என்ன சார்? சார் ஐடென்டிஃபையபிலிட்டினா இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்னு இருக்குன்னா it can be sold separately. என்னால அது செப்பரேட்டா என்ன பண்ண முடியும்? செல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிசினஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு சார். என்னோட பேலன்ஸ் ஷீட்ல எனக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட் நம்பர் 1, ஃபிக்ஸட் அசெட் நம்பர் 2, ஃபிக்ஸட் அசெட் நம்பர் 3, ஃபிக்ஸட் அசெட் நம்பர் 4. ஹலோ சார். அண்ட் அது இல்லாம கரண்ட் அசெட் நம்பர் 1, கரண்ட் அசெட் நம்பர் 2 கூடயே எனக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கு. சார் பிசினஸ் சேல் பண்ணாம என்னால வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் சேல் பண்ண முடியும்னா that is what it can be sold separately. தனியா என்னால சேல் பண்ண முடியும். that is called as identifiability. Sir, you can sell, transfer or rent it out without selling the whole business. business மொத்தமா விக்காம அந்த ஒரு பர்டிகுலர் அசெட்டை மட்டும் செல் பண்ண முடியுமா? அதாவது அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்குன்னா அது ஐடென்டிஃபையபிள். அது ஐடென்டிஃபையபிளா இருந்துச்சுன்னா அது இன்டான்ஜிபிள் அசெட், இல்லைன்னா அது இன்டான்ஜிபிள் அசெட் கிடையாது. Or it comes from legal or contractual rights. In the sense means, my dear lovable students, எப்படி ஐடென்டிஃபையபிலிட்டி பொறக்கலாம்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜியோவா இருக்கேன். ஜியோவா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் வந்து லைசன்ஸ் வாங்கணும், டெலிகாம் லைசன்ஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 இயர்ஸ்க்கு நான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த லைசன்ஸ் எங்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் நான் என்ன கனெக்ஷன் தரேன், மொபைல் கனெக்ஷன் தரேன். அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் அந்த ரைட், எனக்கு அந்த ரைட் என்னன்னா லீகல் வழியாவோ இல்ல கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் வழியாவோ வந்திருக்கு. ஈவன் இஃப் யூ கான்ட் செல் இட் செப்பரேட்லி, உங்களால செப்பரேட்டா விற்க முடியலனா கூட இட் இஸ் ஸ்டில் an asset if a legal right exists. ஆமா, எனக்கு அதுக்கு மேல என்ன ரைட்ஸ் இருக்கு, லீகல் ரைட்ஸ் இருக்கு. சார் goodwill is not identifiable as it is internally generated. கண்டிப்பா இப்போ ANM கிளாஸஸ்க்கு குட்வில் இருக்கான்னு கேட்டா ANM கிளாஸஸ்க்கு குட்வில் இருக்கு. அது ஆனா என்ன ஜெனரேட்டட், இன்டர்னலி ஜெனரேட்டட். நமக்கு அது லீகல் சார் ஆர் கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ்னால வந்தது கிடையாது. ANM கிளாஸஸ் விற்காம வெறும் ANM கிளாஸஸோட குட்வில் மட்டும் நம்மளால விற்க முடியாது. Therefore this is not an intangible asset within the scope of AS26. appreciate பண்றீங்களா? That means 6 conditions should be satisfied. AS26 number 1, எல்லாருமே ரிப்பீட் பண்ணுங்க. ரிவிஷனுக்கே ஒரு ரிவிஷன் தரேன் நான். வாங்க சார். Number 1, the item should be a non-monetary item. And the item should be identifiable. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஐடென்டிஃபைபிலிட்டி வந்துடும். மொத்த பிசினஸே விற்காம அந்த அசெட்டை மட்டும் நம்மளால விற்க முடியுதா அப்படின்னா அது என்னது, ஐடென்டிஃபைபிள். சார் இன்கேஸ் உங்களால அந்த அசெட்டை மட்டும் விற்க முடியலன்னா கூட அந்த அசெட் உங்களுக்கு லீகலாவோ இல்ல கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் வழியாவோ வந்துச்சுன்னா அப்பவும் அதுக்கு என்ன இருக்குன்னா ஐடென்டிஃபைபிலிட்டி இருக்கு. Sir, what is the third condition, my dear lovable students? The third condition, sir, is L lack physical substance. அதுக்கு பர்டிகுலர் டெஃபினிஷன்லாம் தேவையில்லையே, நம்மளால டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னா அது இன்டான்ஜிபிள் அசெட். சார் கண்ட்ரோல்டு பை an entity. அது என்ன சார் கண்ட்ரோல்டு பை an entity? ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்னால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் என்ன பண்ண முடியணும், ரிசீவ் பண்ண முடியணும். ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்றேன்னா அந்த சாஃப்ட்வேரை நான் வாடகைக்கு வைக்கலாம். அந்த சாஃப்ட்வேரை நான் வந்து சார் யூஸ் பண்ணி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். That means I have the power to obtain the future economic benefits from the underlying resources. அந்த அசெட்டை கையில வச்சு அந்த அசெட்டை சார் கண்ட்ரோல் பண்ணி என்னால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு வர முடியும். Or I should have the ability to restrict the access of others to those benefits. வேற யாரையும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண விடக்கூடாது. That means நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், எந்திரிப்பா, நீ எந்திரிக்கிற, உட்காருப்பா, நீ உட்கார்ற. That is my control. In the sense means அந்த அசெட்டை வச்சு என்னால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஜெனரேட் பண்ண முடியணும். ரெண்டாவது அந்த அசெட்டை வேற யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த அசெட் மேல எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லலாம், கண்ட்ரோலபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஒரு டெலிகாம் லைசன்ஸ் வாங்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து. நீங்க சொல்லுங்க, அந்த டெலிகாம் லைசன்ஸ் இருக்கிறதுனால தானே அவங்க எல்லாருக்கும் மொபைல் கனெக்ஷன் தராங்க. அந்த மொபைல் கனெக்ஷன் தர்றதுனால தானே ஜியோக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் காசு டப்பு வருது. அப்படின்னா Jio is having control over that telecom license because they are having the power to obtain the future economic benefits from the underlying resources. Correct, sir? And the ability, sir, they are having the ability to restrict the access. Sir, அவங்க பேர்ல வாங்கின லைசன்ஸை வேற யாரும் யூஸ் பண்ண விட முடியாது இல்ல சார், அவங்களுக்கு மட்டும்தானே சார் யூஸ் பண்ண முடியும். That means if these 2 conditions has been satisfied, we can say that management is having control over that asset. Sir, next one, in economic benefits. ஏன்னா nil condition should be satisfied. What is nil condition? Non-monetary item இருக்கணும், identifiability வேணும், lack physical substance வேணும். Super. These are the basic condition of an intangible asset. Additional condition should be CFO. C stands for controllability. Controllability in the sense means அந்த ரிசோர்ஸை வச்சு என்னால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஜெனரேட் பண்ண முடியணும். அந்த ரிசோர்ஸ் என்ன தவிர வேற யாரும் யூஸும் பண்ணக்கூடாது. சார் ஏதோ சொன்னீங்களே அந்த ரிசோர்ஸை வச்சு என்ன எக்கனாமிக் பெனிஃபிட், அது என்ன சார் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்? ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் flowing from an intangible asset may include the revenue from the sale of product or services. சார் அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை யூஸ் பண்ணி நான் ப்ராடக்ட்ஸோ குட்ஸோ சர்வீஸோ தயாரிச்சுனா விற்கணும். அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ்ல இருந்து எனக்கு என்ன வரணும்னா வருமானம் வரணும். சார் அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை விற்க கூடாது. இன்டான்ஜிபிள் அசெட்டை வித்துட்டீங்கன்னா அது இன்வென்ட்ரியா மாறிடும். பிகாஸ் அது ஹெல்டு ஃபார் யூஸ் ஆகாது, ஹெல்டு ஃபார் சேல் ஆயிடும். அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை யூஸ் பண்ணி நீங்க
ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ தயாரிக்கணும். அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ வித்து உங்களுக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வருதுன்னா அந்த ரிசோர்ஸை நீங்க இன்டான்ஜிபிள் அசெட்னு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம்னா ரெகனைஸ் பண்ணலாம். ஆர் காஸ்ட் சேவிங்ஸ். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோ, 10 எம்ப்ளாயிஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒரே சாஃப்ட்வேர் பண்ணுதுன்னா 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தெர் இஸ் எனக்கு இன்ஃப்ளோ வரலைனாலும் என்னோட அவுட்ஃப்ளோ என்ன ஆகுது, கம்மியாகுது. அப்போ அதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா சார் இன்டான்ஜிபிள் அசெட்டா நான் வச்சுக்கலாம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன் மேன். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். What AS26 is saying that நீங்க ஒரு பிசினஸ் என்டிட்டி, நீங்க ஒரு 50 lakh rupees என்ன பண்றீங்கன்னா சார் deferred revenue expenditure, that is huge advertisement expenditure incur பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ANM கிளாஸஸ் கோயம்புத்தூர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு வச்சுங்க. ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான். சார் அந்த டைமில் நம்ம மகேந்திர சிங் தோனியை கூட்டு வர்றோம். எதுக்குன்னா ரிப்பன் கட் பண்ணுறதுக்காக. பெரிய பாப்புலாரிட்டி ஆகிடும்ல. மகேந்திர சிங் தோனி வராரு, சார் ரிப்பன் கட் பண்ண போறாரு. MSD என்ன கேட்டார்னா, அப்படி நான் வரணும்னா 2 கோடி ரூபாய் எனக்கு காசு தரணும்ப்பா அப்படின்னு கேட்டாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க சார், இதில் இந்த 2 கோடி ரூபாய் நான் மகேந்திர சிங் தோனிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேட்டால் நில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்பர் 1. N stands for non-monetary item. நாளைக்கு இதுக்கு யாருக்கா வித்தா எவ்வளோ காசு வரும்னு சொல்ல முடியாது. ஐடென்டிஃபையபிலிட்டி ப்ராப்ளம் வருது. ஐடென்டிஃபையபிலிட்டினா நாளைக்கு நான் சொல்றேன், பா 2 கோடி நான் மகேந்திர சிங் தோனி ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு, நீ அதுக்கு எனக்கு ஒரு 1.5 கோடி கொடுத்தா போதும்பா அப்படின்னு விற்க முடியுமா? யாருக்காவது இல்ல. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் பிக் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ஷுட் பி ரெக்கார்டட் இன் த P&L அக்கவுண்ட். AS26 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சார் பெரிய பிக் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணீங்கன்னா எங்க போட்டுருங்க, P&L அக்கவுண்ட்ல போட்டுருங்க. As and when advertisement is displayed, we cannot show it as an intangible asset. என்ன சார் பிரச்சனை, எங்க அடி வாங்குது? This is because advertisement expenditure do not meet the dash criteria, identifiability criteria. 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான ஐடென்டிஃபைபிலிட்டி. நம்மளால பிசினஸ் மொத்தமா விற்காம அந்த பர்டிகுலர் அசெட்டை மட்டும் விற்க முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிராக்டிகலி என்னோட கோச்சிங் சென்டர்ல சார் MS தோனி கட் பண்றார் ரிப்பன். உங்ககிட்ட நான் நாளைக்கு கேட்கிறேன், சார் நான் MS தோனிக்கு 2 கோடி கொடுத்துருக்கேன், நீ அதுக்கு எனக்கு ஒரு 1.5 கோடி கொடுத்து வாங்குறியான்னு கேட்டா நீ வாங்குவியா? Because லூசு பையன் தான் வாங்குவான். Because they cannot be separately sold and there is no license given. MS தோனி எனக்கு எந்த லைசன்ஸுமே தரல. லைசன்ஸ் கொடுத்திருக்காரு, நீங்க எப்பெல்லாம் கூப்பிடும்போது நான் வரேன் அப்படின்னு MS தோனி சொல்லி இருந்தாருன்னா அதை இன்னொருத்தருக்கு வைக்கலாம். அப்ப அவரோட கடைக்கு கூப்பிடுவாரு. ஆனா இது அப்படி இல்லை. ஒரு டைம் போறதுக்கே மகேந்திர சிங் தோனி 2 கோடி வாங்கிட்டாரு. This is irrespective of the fact that advertisement gives future economic benefits or not. Additional conditionல CFO conditionல இப்ப மகேந்திர சிங் தோனி ரிப்பன் கட் பண்ணதுனால என்னோட கோச்சிங் சென்டர்ல நிறைய பேர் சேர்ந்தா கூட அதுக்கு என்ன இல்ல, ஐடென்டிஃபையபிலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ அதை நீங்க ஒரு அசெட்டா என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க சார் ஃபிக்ஸட் அசெட் 1, ஃபிக்ஸட் அசெட் 2, ஃபிக்ஸட் அசெட் 3 நீங்க எழுதுறீங்க. நாளைக்கு ஒரு பிசினஸே விற்காம ஒரு பர்டிகுலர் பிளான்ட் அண்ட் மிஷினரியை மட்டும் எடுத்து விற்க முடியுமா? முடியும் சார். சார் இன்டான்ஜிபிள் அசெட் 1, இன்டான்ஜிபிள் அசெட் 2 நீங்க ரெகனைஸ் பண்றீங்க. அப்ப அதே கண்டிஷன் யாருக்கும் வேணும்னா ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டுக்கும் வேணும் இல்ல? அப்போ அது நான் மானிட்டரி ஐட்டமா இருக்குங்கிறதுனால மட்டும் என்னால பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடுல ஒரு ரிசோர்ஸை அசெட்னு காட்ட முடியாது. அதுக்கு என்ன வேணும்னா ஐடென்டிஃபையபிலிட்டி வேணும். ஐடென்டிஃபையபிலிட்டினா நாளைக்கு பிசினஸ் விற்காம அந்த அசெட்டை மட்டும் என்னால விற்க முடியணும். அப்படின்னா அது இன்டான்ஜிபிள் அசெட், இல்லைன்னா அது இன்டான்ஜிபிள் அசெட் கிடையாது. அண்ட் அதோட நேச்சர் இன்டான்ஜிபிள், பேர்லயே இருக்கு. லேக் ஆஃப் வாட் சப்ஸ்டன்ஸ் மேன், பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ். பட் இது மட்டும் இருந்தா பத்தாது. CFO கண்டிஷனும் என்ன ஆகணும்னா, C stands for control. அந்த அசெட்னால எனக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். அந்த அசெட் என்ன தவிர வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 2, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னா எனக்கு அந்த அசெட் வச்சு நான் ஏதோ ஒரு குட்ஸோ சர்வீஸோ ப்ரொவைட் பண்றேன், அதை வித்தா எனக்கு காசு வரணும், ஆர் அட்லீஸ்ட் எனக்கு காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கணும். அண்ட் த லாஸ்ட் ஒன் சார் இஸ் த O stands for which is ordinary course of businessல நான் யூஸ் பண்ணணும் அந்த அசெட்டை, சேல் பண்ணக்கூடாது. So that's it man. So this is what the summary up to this what we have done. Sir, intangible asset, nil condition should be satisfied. Non-monetary, sir, we cannot be converted into fixed or determinable amount of money. அப்போ debtors எனக்கு 2 லட்சம் தரணும்னா debtor கிட்ட இருந்து எவ்வளவு தான் வரணும்?
அது மானிட்டரி ஐட்டம். ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை வித்தா உனக்கு எவ்வளவு வரும் தெரியாது, அது நான் மானிட்டரி ஐட்டம். அண்ட் நம்பர் 2, it should be identifiable. It is capable of being sold separately. பிசினஸ் விற்காம சார் அந்த அசெட்டை மட்டும் என்னால விற்க முடியும் இல்ல சார். இப்போ ஜியோ இருக்காங்க, ஜியோ அவங்களோட பிசினஸை விற்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் லைசன்ஸ் மட்டும் தர மாட்டேன்ப்பா. லைசன்ஸ் தரல என்ன பின்ன ஜியோ வச்சு நான் என்ன ஆணியை புடுங்கிறது கரெக்டா சார்? ஸோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் இவந்தோ உங்களால செப்பரேட்டா விற்க முடியலனா கூட அந்த லைசன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் ஆர் லீகல் ரைட்ஸ்ல வந்திருக்குன்னா அதையும் நாங்க என்னவாதான் சொல்லுவோம்னா ஐடென்டிஃபையபிளா தான் சொல்லுவோம். lack என்ன substance? Physical substance. அப்படின்னா you cannot touch, you cannot feel, sir, you cannot see. This asset is called as intangible asset. நம்ம என்ன இப்ப படிச்சோம்னா what is the definition of the intangible asset? யாரெல்லாம் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்களோ I hope that you are getting a superb introduction for the intangible asset. Majority of the students skip this standard. தியரியா இருக்கு சார், தியரியா இருக்கு சார், தியரியா இருக்கு சார் சொல்லி இதை விட்டுருவாங்க. My dear lovable students, I am moving into the second leg of discussion called as recognition criteria for the intangible asset. Sir, already நம்ம AS2 discuss பண்ணிட்டோம் சார். AS2 is what man? Valuation of inventory. Sir, AS10 நம்ம discuss பண்ணிட்டோம் சார். Sir, PPE, property, plant and equipment. Sir, அந்த AS10லயுமே நம்ம என்ன discuss பண்ணிருக்கோம்னா recognition criteria அப்படிங்கறது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்களா சார்? பாருங்க சார், ரெகக்னிஷன் கிரைட்டீரியா ஃபார் பிபிஇ. அதே ரெகக்னிஷன் கிரைட்டீரியா தான் யாருக்கும் இருக்குன்னா இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கு இருக்கு. ஓ அப்படியே சார், சூப்பர் சார். Sir, if the following conditions are satisfied, then my dear lovable students, intangible assets should be recognized or recorded in the books of accounts. Otherwise, it should be treated as an expense. அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற கண்டிஷன் என்னாச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைட்ல எழுதுங்க. இப்ப நான் சொல்ல போற கண்டிஷன் என்ன ஆகலைன்னா சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அப்படியே P&L அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. Are you all really with me? அப்படி என்ன சார் கண்டிஷன்? Should meet the basic characteristics of intangible asset. What are the basic characteristics of intangible asset? 6 condition. Number 1, my dear lovable students, nil condition. N stands for non-monetary item, identifiable, lack of physical substance. Super sir. அது இல்லாம should be controlled by the entity which is nothing but CFO. Because of that control, it is probable that possible கிடையாது. என்ன probability? Sir, future economic benefits that are attributable to the asset will flow to the enterprise, my dear lovable students, and cost should be reliably measurable. சாரே இதே ரெண்டு விஷயம் தான் நம்ம எங்கேயும் டிஸ்கஸ் பண்ணோம்னா பிபிஇலையும் டிஸ்கஸ் பண்றோம். ஆல்ரெடி டிஸ்கஸ்டு, again I am repeating. Sir, it is probable that future economic benefit associated with the item will flow to the enterprise, then and the cost of item can be measured reliably. If this condition has been satisfied, my dear lovable students, அந்த asset நீங்க books of accountsல என்ன பண்ணலாம்? recognize பண்ணலாம். அப்பதான் நீங்க books of accountsோட balance sheetல intangible asset சொல்லி காட்டணும். எப்ப சார்? first of all அது nil condition satisfy பண்ணி இருந்திருக்கணும். then additional conditionல CFO conditionல அந்த asset உங்களுக்கு controllable இருக்கணும். Then number 2, உங்களுக்கு future economic benefits வரணும். அந்த future economic benefits எப்படி இருக்கணும்? பாசிபிளா இருக்க கூடாது, ப்ராபபிளா இருக்கணும். அண்ட் அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை அக்வயர் பண்ண, அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, சார் சாஃப்ட்வேர் நம்ம வேணா கன்ஸ்ட்ரக்ட் கூட பண்ணலாம் இல்லையா? எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு மெஷர் பண்ண முடிஞ்சாதானே ஜர்னல் என்ட்ரி போட முடியும். சார் இப்போ ஒரு டவுட் சார், இன்டர்னலி ஜெனரேட்டட் அசெட் சார், internally generated asset la sir, if the cost of item is not readily measurable, then we cannot recognize it as an asset. adha ipa padichom nama and or particular asset oda cost nammalaala enna panna mudiyum, measure panna mudiyum. ipa for example ANM classes ku goodwill irukka? goodwill irukku sir. pala naal thoongama சார் எத்தனையோ டே கஷ்டப்பட்டு தான் நானும் மேமும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், இன்னும் எடுப்போம் சார். இப்போ இதை மானிட்டரி டேர்ம்ஸ்ல நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அக்கவுண்ட்ஸ்க்கு சென்டிமெண்ட் வேண்டாம், அக்கவுண்ட்ஸுக்கு சார் நம்பர்ஸ் வேணும். இப்போ சார் இன்டர்னலி சார் ஜெனரேட்டட் குட்வில் நம்மளால வேல்யூ பண்ண முடியாததுனால அதை புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எக்காரணத்தினாலும் நீங்க இன்டான்ஜிபிள் அசெட் புக் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை சர்டன் இன்டர்னலி ஜெனரேட்டட் அசெட் லைக் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்னவே பண்ண மாட்டோம்.
ரெக்கார்டே பண்ண மாட்டோம். ஏன் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்னா அதுக்கு எவ்வளோ காசு செலவாச்சுன்னு நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அப்போ இன்டர்னலி ஜெனரேட்டட் பிராண்டு, பப்ளிஷிங் டைட்டில், கஸ்டமர் லிஸ்ட், இஃப் நாட் அக்வயர்ட், நாட் அக்வயர்ட் நம்ம காசு கொடுத்து வாங்கல, நம்மளா உழைச்சி அந்த பேரை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளால அது இன்டான்ஜிபிள் அசெட்டா ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லி வராங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு அசெட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அதான் டிஸ்கஸ் பண்ணோம், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் தி அசெட். இந்த அசெட் எப்போ இன்டான்ஜிபிள் அசெட் ஆகும்னா, நில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இன்டான்ஜிபிள் அசெட் ஆகும். நில் கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனா பத்தாது, கூடயே சிஎஃப்ஓ கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு அசெட் என்ன அசெட் ஆகும்? இன்டான்ஜிபிள் அசெட். ஒன்ஸ் அந்த அசெட் இன்டான்ஜிபிள் அசெட் ஆச்சுன்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அதை நம்ம ரெகனைஸ் பண்ணலாம். கரெக்டா சார்? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம அதை ரெகனைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அந்த அசெட் கண்ட்ரோலபிளா இருக்கணும். அதுல எந்த வகையான மாற்ற கருத்தும் இல்லை. அப்படி அந்த அசெட்டை கண்ட்ரோல் பண்றதுனால நமக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். அது வர்றது எப்படி இருக்கணும்னா ப்ராபபிளா இருக்கணும். ரெண்டாவது அதோட காஸ்ட் மெஷரபிளா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அதை நம்ம ரெகனைஸ் பண்ணணும். அந்த ரீசன்னால தான் நம்ம இன்டர்னலி ஜெனரேட்டட் குட்வில் லைக் அசெட்ஸ் லைக் குட்வில்ல நம்ம இன்டான்ஜிபிள் அசெட்டா ரெகனைஸ் பண்ணாதது. நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் ரிசோர்சஸ். சார் நீ சொல்லி பார்க்கலாம், ஹியூமன்ஸ் ஜென்ரல் ஒரு கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி வேலை செய்யறான். அவன் நாளைக்கு பிடிக்கலன்னா என்ன விட்டு போக என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கு. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு பிடிக்கலங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்போ சார் ஜென்ரலி சார் ஹியூமன் ரிசோர்சஸ் cannot be show it as an asset. The entity cannot control them. பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைட்ல உண்மையிலேயே ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல எம்ப்ளாயிஸ் தானே பெரிய அசெட். எஸ் சார். இப்போ ஏஎன்எம் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஏஎன்எம்மும் ஜெயஸ்ரீ மேமும் தான் பெரிய அசெட். ஆனா பேலன்ஸ் ஷீட் பார்த்தா ஏஎன்எம்மும் இருக்காது, ஜெயஸ்ரீ மேமும் இருக்காது. பிகாஸ் என்னன்னா அந்த என்டிட்டினால அந்த ஹியூமன் ரிசோர்சஸை என்ன பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாளைக்கே சார் அவங்க இன்னொரு கம்பெனிக்காக வேலை பார்க்க என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. கண்ட்ரோல்னா ரெண்டு விஷயங்கள். சார் நம்ம இப்பதான் கண்ட்ரோல் டெஃபினிஷன் இங்க ரெண்டு விஷயங்கள்னு படிச்சுட்டு வந்தோம். பாரு, இட் இஸ் அ பவர், இட்ஸ் மை பவர் டு obtain future economic benefits. அந்த ரிசோர்ஸை வச்சு என்னால future economic benefits எடுத்துட்டு வர முடியணும். இட் இஸ் a ability to restrict the access of others to those benefits. வேற எங்கேயும் போய் அந்த எம்ப்ளாயி வேலை செய்யக்கூடாது, அது என்னால சொல்ல முடியாது. நாளைக்கே அவர் என்ன விட்டு போக வாய்ப்பு இருக்கு. So this may be an MCQ or question man. Human resources cannot be recognized as an intangible asset. That's it with regard to the initial recognition. Super. அப்ப என்ன சார் நம்மளோட டிஸ்கஷன் ஃப்ளோ? ஒரு அசெட் இருந்துச்சு சார், அந்த அசெட் இன்டான்ஜிபிள் அசெட்டா மாறிடுச்சு சார். சாரி, அந்த அசெட் இன்டான்ஜிபிள் அசெட்டா மாறிடுச்சு சார். அந்த அசெட்டை நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இப்ப என்னவும் பண்ணியாச்சு, ரெகனைஸும் பண்ணியாச்சு. அதாவது ரெகனைஸ் பண்றதுக்கான டிக்கெட் கிடைச்சிச்சு. That means I'm going to pass the journal entry. என்ன journal entry pass பண்ண போறேன்னா intangible asset account debit to cash or bank. இப்படி நான் entry pass பண்ண போறேன். இந்த intangible asset நான் balance sheetல காட்ட போறேன். எந்த amountல காட்டணும்? That is what initial recognition. My dear lovable students, sir AS2 inventory இருக்கட்டும், inventory should be initially recognized at cost. அதனால தான் நம்ம வந்து AS2ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா சார் it should be initially recognized at what man? Cost. Sir, PPR இருக்கட்டும், as per AS10, it should be initially recognized at cost. Even intangible asset AS26 also, it should be initially recognized at cost. Sir, cost incurred initially, subsequently. AS2க்கு subsequently ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆனா AS10க்கு என்ன இருக்கு? இனிஷியலி இருக்கு, சப்சீக்வென்ட்லி இருக்கு. Are you all really with me? Look at here. Sir, initial recognition at cost. அது இனிஷியலியா இருக்கலாம், சப்சீக்வென்ட்லியா இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குன்னா வாங்கும்போது நீங்க ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணலாம். தென் சப்சீக்வெண்டா ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணலாம். அத நம்ம புல்லட்டோட இன்ஜின் நம்ம சார் AS10 ரிவைஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணோம். ஈவன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க இனிஷியலி காஸ்ட் இன்கர் பண்ணலாம். ஃபியூச்சர்ல சப்சீக்வெண்ட் ஆகும் நீங்க என்ன பண்ணலாம்னா இன்கர் பண்ணலாம். இனிஷியல் ரெகக்னிஷன் சார் ஐதர் நீங்க அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்ல இன்டான்ஜிபிள் அசெட்டை இன்டர்னலி ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க. Sir, initial measurement as per AS26, my dear lovable students, all the intangible asset should be initially measured at cost. வெறும் காஸ்ட் மட்டும்தான் இருக்கு. அந்த இன்டான்ஜிபிள் அசெட் சாஃப்ட்வேரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க டிரான்சாக்ஷன்ல, ஒன்னு செல்லர் பையர். Am I right, sir?
Seller is a person who are selling the software. Buyer is a person who are buying the software. நம்ம அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கோமோ அதுதான் அதோட காஸ்ட். பிளஸ் அவர் அந்த சாஃப்ட்வேரை விற்கும் போது இன்கேஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்காரு, இல்ல அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஸ்டாம்ப் டியூட்டி இன்கர் பண்ணியிருக்காங்க. திஸ் ஆல் வில் added to the cost and directly attributable expense like legal fees. Sometimes நம்ம அட்வொகேட்டுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுத்துருக்கோம்னா even that should also be included in the cost of the intangible asset. Less trade discount. Sometimes supplier நமக்கு ஏதாவது trade discount கொடுத்திருக்காருன்னா it pulls down the cost. My dear lovable students, this is the initial cost of intangible asset as per AS 26. இல்ல சார், நான் internally generate பண்ணியிருக்கேன் சார். Classified into two category. Internally generate பண்ணதுக்கு உங்களால காஸ்ட்டை மெஷர் பண்ண முடியுமா? முடியாதா? காஸ்ட்டை மெஷர் பண்ண முடியாதுன்னா it cannot be recognized as an intangible asset. இப்பதானே படிச்சோம். ஏன்னா ரெகக்னிஷன் கிரைட்டீரியாவே என்னன்னா it should be probable that அந்த அசெட்ல இருந்து எனக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். நம்பர் 2, காஸ்ட்டை ரிலையபிளி என்னால் என்ன பண்ண முடியணும்னா மெஷர் பண்ண முடியணும். அப்ரிஷியேட் பண்றீங்களா சார்? எஸ் சார். சார் வாங்க சார். சார் இப்போ நான் சாஃப்ட்வேரை இன்டர்னலி நான் என்ன பண்றேன்னா ஜெனரேட் பண்றேன். சார் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் மெட்டீரியல் அண்ட் சர்வீசஸ் யூஸ்ட் ஆர் கன்சியூம். அந்த சாஃப்ட்வேருக்காக நான் வந்து மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கேன்னா வாங்கியிருக்கேன்னா அதோட காசு. சேலரி, வேஜஸ், அதர் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் காஸ்ட். 4 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன், ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன், சம்டைம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ஒரு லேப்டாப் வாங்கியிருப்பேன், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பேன். அது எல்லாமே இது கூட சேர்த்துக்கணும். ஒரு எனி எக்ஸ்பெண்டிச்சர் that is directly attributable to generating the asset. For example, legal fees to register the intangible asset. அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணணும்? or overheads that are necessary to generate the asset that can be allocated on a reasonable and consistent basis. Generally production overhead varum, administration overheadum, selling and distribution overheadum cost of intangible asset kulla varadu. You will be getting initial cost of the intangible asset. Right sir? So if you are analyzing the cost, already nam analyze பண்ணிட்டோம் சார். cost includes and cost excludes. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட intangible asset ஓட காஸ்ட் குள்ள இன்க்ளூட் ஆகணும். இந்த விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் ஆக கூடாது. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றீங்க, பையருக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் இன்க்ளூட் ஆகுமா? இன்க்ளூடிங் இம்போர்ட் டியூட்டி அண்ட் நான் ரீஃபண்டபிள் டாக்ஸஸ். எஸ் சார். நீங்க அவுட் சைடு இந்தியால இருந்து இம்போர்ட் பண்றீங்கன்னா அந்த பே பண்ற கஸ்டம் டியூட்டி காஸ்ட் கூட இன்க்ளூட் ஆகணும். நான் ரீஃபண்டபிள் டாக்ஸஸ் லைக் ஜிஎஸ்டி உங்களால் ஐடிசி எடுத்துக்க முடியாதுன்னா அதுவும் காஸ்ட் கூட இன்க்ளூட் ஆகணும். காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், நீங்க சயின்டிஸ்டுக்கோ இல்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கோ ஏதாவது எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணிருக்கீங்கன்னா தட் ஷுட் பி ஆடட். காஸ்ட் ஆஃப் டெஸ்டிங் ஆல்ரெடி நம்ம S10ல கிளாரிஃபை பண்ணிட்டோம். Testing cost will be included in the cost of sir intangible asset, whereas training cost will not be included in the cost of the both PPE and intangible asset. Professional fees, sir, sometimes any professional fees நீங்க pay பண்ணிருக்கீங்கன்னா even that should also be included in the cost of the intangible asset. Comfortable? Cost excludes ஆனா உயிரே போனாலும் administration overheadum, selling and distribution overheadum include ஆவாது. Sir, that's what administration overhead and selling and distribution overhead will not form part of the cost of the overhead. Sir, clearly identified inefficiency. Inefficiency na abnormal loss. என்னோட காஸ்ட்டுக்குள்ள நார்மல் லாஸ் வரலாம், ஆனா என்னோட காஸ்ட்டுக்குள்ள abnormal loss varadu. And initial operating loss already all discussed in AS10. Sir, mutatis mutandis incurred before an asset achieves planned performance. Expenditure on training the staff, அதான் நான் சொன்னேன் சார். எந்த காஸ்ட் இன்கர் பண்ணுவோம்? டெஸ்டிங் காஸ்ட் will be included in the intangible asset cost, whereas training cost will not be included in the sir intangible asset. ஏன்னா எப்ப ட்ரெயின் பண்ணுவோம்? ஒன்ஸ் intangible asset வந்து உயிர் எடுத்து கம்மிங் டு லைவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். So my dear lovable students, this is the initial cost of intangible asset. Are you all really with me sir? So one line summary என்னன்னா sir, there are two types of losses are there, normal loss and sir, normal loss will be included in the cost, whereas abnormal loss should be transferred to the P&L account. இதுதான் AS2 ஓட ரூல், இதுதான் AS10 ஓட ரூல், இதுதான் AS26 ஓட ரூல். அதனால நீங்க உங்களோட எக்ஸாம்க்கு படிக்கும்போது கூட முதல்ல AS2 கம்ப்ளீட் பண்ணது உடனே AS10, உடனே AS26. Are you all really with me? That's it man. We are done even with the initial recognition also. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் இருக்குன்னா இனிஷியலி அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை நீங்க காஸ்ட்ல மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை நீங்க ஐதர் என்ன பண்ணிக்கலாம்னா சார்
பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் குட்வில்லாக இருந்தால் அதை இன்டான்ஜிபிள் அசெட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது. அதர் தேன் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் இன்டான்ஜிபிள் அசெட்டாக இருந்தால் காஸ்ட் டிட்டர்மைனபிளாக இருக்கு, உங்களால் மெஷரபிளாக இருக்குன்னா அதை நீங்கள் அசெட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் கேசஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் mutatis mutandis the same. For example, case number 1, if the payment is deferred beyond normal credit terms, ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றீங்க, பையர் இருக்காங்க சார், செல்லர் இருக்காங்க, செல்லர் பையருக்கு எதை விற்கிறாங்க, சாஃப்ட்வேர், நம்ம தான் அந்த பையர். இந்த சாஃப்ட்வேருக்கு நில் கண்டிஷன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு, இந்த சாஃப்ட்வேருக்கு சிஎஃப்ஓ கண்டிஷன் என்ன ஆயிடுச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இப்போ நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ட்ரி போட போறீங்க சார், என்னன்னா சாஃப்ட்வேர் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டாஸ் ஃபார் சாஃப்ட்வேர் அக்கவுண்ட் அப்படின்னு என்ட்ரி போட போறீங்க. டோட்டலா இந்த செல்லர் 10 lakh rupees என்ன பண்ணியிருக்காருன்னா பில் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த செல்லருக்கு நீங்க 10 lakh rupees இமீடியட்டா பே பண்ண போறது இல்லை. வாட் AS 26 is saying that நீங்க 3 மாசத்துல பே பண்ணுவீங்களா, பிரச்சனை இல்லை. 6 மாசத்துல பே பண்ணுவீங்களா, பிரச்சனை இல்லை. தட் மீன்ஸ் வித்தின் 1 year நீங்க பே பண்றதா இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் நீங்க 1 year பே பண்ணாம பியாண்ட் 1 year 2 yearsல தான் பே பண்ணுவீங்கன்னா எங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாயை காஸ்டா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ காஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் அந்த டைம்ல என்னவா இருக்கும்னா கேஷ் பிரைஸ் ஈக்விவலன்ட் அட் த ரெகக்னிஷன் டேட். இந்த சென்ஸ் மீன்ஸ் நீங்க எவ்வளவு ஃபியூச்சர்ல பே பண்ண போறீங்க, 10 லட்சம் ரூபாய் பே பண்ண போறீங்க, கரெக்டா? எப்போ, 2 வருஷத்துக்கு அப்புறமோ 3 வருஷத்துக்கு அப்புறமோ. அதோட என்ன வேல்யூ எடுத்துங்க, பிரசன்ட் வேல்யூ எடுத்துங்க மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். தி டிஃபரன்ஸ் வில் பி should be charged to P&L account as an interest. சாரே எக்ஸாக்ட்லி சேம் ஆஃப் என்ன 10 AS 10. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாரு. இன்டான்ஜிபிள் அசெட் இஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் பேமெண்ட் வில் பி மேட் ஆஃப்டர் 1 year. 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கோம். இந்த 1 கோடியை நம்ம வித்தின் 1 yearக்குள்ள பே பண்ண போறது இல்லை, 1 yearக்கு அப்புறம் தான் பே பண்ண போறோம். அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் how much percent? Past necessary journal entry. So this 1 crore we are not going to pay now. 1 crore we are going to pay only after first year. That means my dear lovable students, you have to find out the present value of this 1 crore. And present value in the 8% discount பண்ணா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 92,59,260 rupees வருது. அது ஒண்ணுமே இல்லை, கால்குலேட்டர்ல 1 divided by 1.08 போடுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 0.92592 இப்படின்னு வருது. So 1 crore into 0.952 na 92,59,260. So on the date of purchase AS 26 நமக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா intangible asset account debit னு 1 கோடி ரூபாய் டெபிட் பண்ண கூடாது. எவ்வளவு தான் டெபிட் பண்ணணும், 92,59,260 தான் டெபிட் பண்ணணும். டு கிரெடிட்டாருக்கு நீங்க இவ்வளவு தான் கொடுக்கணும். ஆனா on the date of payment உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் 92 lakhs தான் பே பண்ணுவீங்களா இல்லை 1 crore பே பண்ணுவீங்களா? தட் மீன்ஸ் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 92,59,260 டு பேங்க் அக்கௌண்ட் நம்மளை விட்டு 1 கோடி போயிடும். த டிஃபரன்ஸ் ஷுட் பி ரெக்கார்டட் அஸ் த இன்ட்ரெஸ்ட். பக்கா கட் காப்பி பேஸ்ட் ஆஃப் AS 10. Sir, example number 2. Sir, an intangible asset is purchased and payment will be made equally in 2 installment of 1 crore in 2 years. That means மொத்தமா நான் 1 கோடி பே பண்ணணும், அது ஈக்குவலா 50 லட்சம் நான் பே பண்ண போறேன். What is the discount rate applicable? 8%. அப்படின்னா I have to calculate the cash price equivalent of that 50 lakhs. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் 50 lakhs பே பண்ணுவேன், செகண்ட் இயர் எண்டில் 50 lakhs பே பண்ணுவேன். What is the discount rate? 8%. அப்ப கால்குலேட்டர்ல 1 divided by 1.08 போட்டீங்கன்னா 0.926 ஈக்குவல் டு போட்டீங்கன்னா 0.857. That means 50 lakhs ஓட 0.926 னா 46,30,000. இதோட மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் 50 லட்சம் ரூபாய் பே பண்றது ஒண்ணுதான், இன்னைக்கு நீங்க 46,30,000 rupees பே பண்றது ஒண்ணுதான். சார் 50 lakh rupees you are going to be pay at the end of the second year. செகண்ட் இயரோட எண்டில் 50 லட்சம் ரூபாய் பே பண்றது ஒண்ணுதான், இன்னைக்கு நீங்க 42,85,000 பே பண்றதும் ஒண்ணுதான். So my dear lovable students, the cash price equivalent of 1 crore is 89,50,000. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை இன்டான்ஜிபிள் அசெட்டோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி புக்ஸ்ல என்ட்ரி போட போறீங்க. என்ன என்ட்ரி போடுவீங்க? இன்டான்ஜிபிள் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் என்ட்ரி போடுவீங்களா? 1 கோடின்னு டெபிட் பண்ணாதீங்க, 89,15,000 rupees டெபிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் நீங்க மொத்தம் 1 கோடி பே பண்ண போறதில்ல, எவ்வளவு தான் பே பண்றீங்க? சார் 50 lakhs தான் பே பண்றீங்க. அப்படின்னா இந்த 89,15,000 were outstanding for entire 1 year. Please pay interest.
89,15,000க்கு 8% இன்ட்ரெஸ்ட் சார் என்ன பண்ணுங்கன்னா பே பண்ணுங்க. அப்போ 89,15,000 into 8% comes to 7,13,200. இதுக்கு என்ன என்ட்ரினா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இப்போ கிரெடிட்டாரோட பேலன்ஸ் என்ன ஆகும்னா அதிகமாகும். ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் நீங்க அந்த கிரெடிட்டாருக்கு பே பண்ணீங்க. எவ்வளவு பே பண்ணுங்க? 50 lakhs. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 50 lakhs டு பேங்க் அக்கௌண்ட் 50 lakhs. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப இப்படி தான் உங்களோட கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். முதல்ல இன்டான்ஜிபிள் அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு ருபீஸ் கிரெடிட்டாருக்கு பே பண்ற மாதிரி புக் பண்ணீங்க? 89,15,000. கம்ஃபர்டபிள். ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் புக் பண்ணீங்க? 7,13,200. கம்ஃபர்டபிள். சார் இப்போ டோட்டலா 96,28,200 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் நீங்க அவ்வளவு பே பண்ண போறது இல்ல. நீங்க எவ்வளவு தான் பே பண்ண போறீங்க? 50 lakhs. That means still 46,28,200 பே பண்ணணும். சார் இந்த 46,28,200 கிடையாது. செகண்ட் இயரோட எண்டில் நம்ம பே பண்ண போறது எவ்வளவு லேக்? 50 lakh. அப்போ 50 lakh ஆகணும்னா the balancing will be a interest. அதை நான் பேலன்சிங் ஃபிகரா போடுறேன். that's what interest. அது ஒரு approximate figure தான். otherwise exact 50 lakhs tally ஆகாது. 3,71,800 to creditor 3,71,800. entry number 2 man, creditors account debit 50 lakhs to bank account 50 lakhs. my dear lovable students, that means one line summary. sir, defer payment. that means இன்னைக்கு நான் ஒரு intangible asset வாங்கி இன்னைக்கே நான் வந்து சப்ளையருக்கு பே பண்ணல. நான் என்ன பண்றேன்னா இன்னைக்கு வாங்கி 1 இயர்க்கு அப்புறம் தான் பே பண்றேன். அப்படின்னா வாட் யூ ஆர் சப்போஸ் டு பி செக் வெதர் த கிரெடிட் பீரியட் இஸ் லெஸ் than எத்தனை மாசமா? then it is within normal credit terms. then asset should be recorded at the agreed invoice price. ஆனா credit period is more than or equal to 12 months na, it is beyond normal credit terms, then asset should be recognized at the cash price equivalent, which is nothing but present value of the future cash outflow. That's it with regard to special case number 1. comfortable? Special case number 2 is barter. நீங்க சார் intangible asset acquired in exchange of a non monetary item. for example நான் ஒரு asset கொடுத்து, for example ஒரு machinery கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்குறேன். ஒரு மெஷினரி கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்குறேன் நான். ஒரு காம்பினேஷன் ஆஃப் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி ஐட்டம். இல்லைன்னா கொஞ்சம் கேஷ் தரேன், ஒரு மெஷினரி தரேன், பிளஸ் நான் என்ன வாங்குறேன்னா சாஃப்ட்வேர் வாங்குறேன். எப்படி சார் நான் ரெக்கார்ட் பண்ணணும்? சார் இப்போ நான் இன்டான்ஜிபிள் அசெட்டை தான் நான் ரெகனைஸ் பண்ணணும். ஏன்னா இன்டான்ஜிபிள் அசெட்டை தான் நான் டெபிட் பண்ணணும். எந்த வேல்யூல டெபிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் கிவன் அப். நான் கொடுத்த அசெட்டோட என்ன வேல்யூ பாருங்க? ஃபேர் வேல்யூ பாருங்க. or my dear lovable students, second priority, in case na kudutta asset oda fair value available illena, sir, fair value of the asset received and the vanda intangible asset oda fair value la book pannunga, because fair value vida adhigamana or value nammalaala book panna mudiyadhu. மேக்ஸிமம் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூல புக் பண்ணுங்க. இன்கேஸ் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இல்லைன்னா வந்த அசெட்டோட ஃபேர் வேல்யூல புக் பண்ணுங்க. எப்போ தெரியுமா? அன்லெஸ் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் லாக்ஸ் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ். Sir, fair value of neither the asset received nor the asset given up is readily measurable. My dear lovable students, already we have discussed mutatis mutandis in எங்க? Sir, AS10 நம்ம இதை தான் இங்க டிஸ்கஸ் பண்ணோம். பார்ட்டர். நீங்க என்ன பார்க்கணும்னா கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா asset received should be recorded at the what value? Fair value of what? Fair value of the asset given up. நான் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ. இன்கேஸ் நான் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இல்லைன்னா ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் ரிசீவ்ட். இன்கேஸ் நான் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இல்ல, எனக்கு வந்த இன்டான்ஜிபிள் அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இல்லைன்னா WDV of the asset given up. My dear lovable students, WDV of the asset given up. Let me give you 1 or 2 examples to make you understand. For example, CSK Limited is having telecommunication license with book value of 10 lakh acquired software. இவங்க கிட்ட என்ன இருக்குன்னா டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் இருக்கு. இதை கொடுத்து இவங்க என்ன வாங்கியிருக்காங்க? சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்க. RCB Limited having software with book value of 20,000 acquired telecommunication license. RCBயும் CSKயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. Fair value of the telecommunication license is how much lakh? 10 lakh and software is 10 lakh 40,000. Both fair value are given. Assuming fair value of the asset given is more reliable. இது ரெண்டுலயுமே கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ மோர் ரிலையபிள்னு வெச்சுக்கோ. இப்போ நான் முதல்ல CSK லிமிடெட்ல வர்றேன். CSK லிமிடெட் கிட்ட முன்னாடி என்ன இருந்துச்சு? டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் இருந்துச்சு. இப்போ அவங்களை விட்டு டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் போணுமா? அவங்க என்ன வாங்கியிருக்காங்க? சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க புக்ஸில் சாஃப்ட்வேர் வரணுமா? அப்போ என்ன என்ட்ரி வரணும்னா சாஃப்ட்வேர் டு டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ். ஓகே ஃபைன், ஃபேண்டாஸ்டிக் டு த கோர். இப்போ சாஃப்ட்வேரை எந்த வேல்யூல புக் பண்ணணும்னா சார்
போன அசெட்டோட ஃபேர் வேல்யூல புக் பண்ணணும். எது சார் அவங்க கிட்ட இருந்துச்சு? டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ். அந்த டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸோட ஃபேர் வேல்யூ எவ்வளோ லேக்? 10 lakh. அப்படின்னா சாஃப்ட்வேர் 10 lakh டு டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் 10 lakh. தட்ஸ் இட், கேம் ஓவர். இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஆர்சிபி லிமிடெட், ஆர்சிபி கிட்ட ஆக்சுவலா அவங்க கையில என்ன இருந்துச்சு? ஆர்சிபியோட புக்ஸ்ல சார் ஆர்சிபி ஹேவிங் சாஃப்ட்வேர், அவங்க கிட்ட சாஃப்ட்வேர் இருந்துச்சு. தே அக்வயர்ட் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ். அப்ப டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸை ரெகக்னைஸ் பண்ணணும், சாஃப்ட்வேரை டீரெகக்னைஸ் பண்ணணும். அதனால தான் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் டு சாஃப்ட்வேர். இப்ப ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் தான் வந்திருக்கு. என்ன போயிருக்கு? சாஃப்ட்வேர் போயிருக்கு. அப்போ அசெட் கிவன் அப்போட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னன்னா சாஃப்ட்வேரோட இது 10,40,000. கரெக்டா சார்? அதனால நான் வந்து டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸை 10,40,000ல ரெக்கார்ட் பண்ணுவேன். வாட் இஸ் த கேரியிங் வேல்யூ ஆஃப் சாஃப்ட்வேர் இன் ஆர்சிபி? 20,000 rupees சார். அப்போ உங்களுக்கு கெயின் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அசெட் 10,20,000 rupees இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Are you really with me? Situation number 2. Sir, fair value of telecommunication license is how much? 9,80,000. And fair value of software is not measurable. அப்ப யாருக்கு கொடுத்தா? சிஎஸ்கே ஆர்சிபிக்கு கொடுத்தாங்களா? எஸ் சார். இப்போ சிஎஸ்கேக்கு என்ன வரணும்னா சாஃப்ட்வேர் வரணும். சிஎஸ்கே விட்டு என்ன போகணும்னா சார் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் போகணும். இப்போ சாஃப்ட்வேர் வர்றதுனால சாஃப்ட்வேரை டெபிட் பண்ணியிருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் போறதுனால டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா எந்த வேல்யூல நீங்க இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும்னா சார் அசெட் கிவன் அப்போட ஃபேர் மார்க்கெட் வேல்யூல பண்ணணும். அசெட் கிவன் அப் எது சார்? அசெட் கிவன் அப் ஃபேர் வேல்யூ ஆஃப் த டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் இஸ் 9,80,000. இங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தது டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் தான். அவங்களுக்கு வந்தது என்ன சார்? சாஃப்ட்வேர் சார். கரெக்டா சார்? சார் இங்க நீங்க டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 9,80,000 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் கொடுத்த அசெட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தானே நான் ரெக்கார்ட் பண்ணணும். லாஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அசெட் பேலன்ஸ் 20,000. பிகாஸ் என்ன விட்டு டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் 10 லட்சம் ரூபாய் புக் வேல்யூ எனக்கு வெளியே போயிடுச்சு. இப்ப ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன உள்ள வந்துச்சு? டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் உள்ள வந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன வெளியே போயிடுச்சு? சாஃப்ட்வேர் வெளியே போயிடுச்சு. அந்த சாஃப்ட்வேரோட புக் வேல்யூ 20,000. ஆக்சுவலா இந்த டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸை வெளியில போன அசெட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூல தானே புக் பண்ணணும். அப்படின்னா சாஃப்ட்வேரோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் புக் பண்ணணும். ஆனா சாஃப்ட்வேரோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அவைலபிளா இல்ல. அப்படின்னா வந்த அசெட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, வந்த அசெட் எது? டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ். அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 9,80,000. அவங்களுக்கு கெயின் புக் ஆகும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டு கெயின் on exchange of asset 9,60,000. பக்கா சார். both fair market value are not reliable. ரெண்டுக்குமே fair market value இல்லைனா we are supposed to take the book value of the asset given. இப்ப சிஎஸ்கே லிமிடெட்க்கு சாஃப்ட்வேர் வந்துச்சு, டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் போயிடுச்சு. அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் 10 lakh rupees இருக்கு. 10 lakh rupees ரெக்கார்ட் பண்ணீங்க. பேரை மட்டும் மாத்திங்க. டெக்னிக்கலி முன்னாடி டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் இருந்துச்சு, இப்ப சாஃப்ட்வேர் ஆச்சு. சார் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சார் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் வந்துச்சு, சாஃப்ட்வேர் போயிடுச்சு. சார் முன்னாடி 20,000 rupeesல கண்டினியூ ஆயிருந்துச்சு. அந்த 20,000 rupees ரெக்கார்ட் பண்ணீங்க. தட்ஸ் இட் மேன். ஸோ இன் கேஸ் ஆஃப் பார்ட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம், கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்குனா asset should be recorded at the fair value. Fair value of what? In the fair value sir, fair value of the asset given up. If fair value of the asset given up is not available, then my dear lovable students, fair value of the asset received. If both fair value of the asset given up is not available, asset received is not available, then you have to record at the WDV of the asset given up. That's it with regard to the discussion, man. I'm moving into case number 3, acquisition by way of government grant. இப்போ ஒரு சாஃப்ட்வேரை கவர்மெண்ட் கிராண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அக்வயர் பண்ணியிருக்கோம். as per AS12 accounting for what grant? Government grant. entity should recognize both intangible asset and grant initially at என்ன வேல்யூ? நாமினல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எதுவுமே பே பண்ணல, 0 rupees உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சாஃப்ட்வேர். இருந்தா கூட 1 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் இப்படி நாமினல் வேல்யூல கண்டிப்பா உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன காட்டி ஆகணும்னா இன்டான்ஜிபிள் அசெட் காட்டி ஆகணும். சார் நான் கன்செஷனல் பிரைஸுக்கு அக்வயர் பண்ணிட்டேன் சார். கன்செஷனல் பிரைஸுக்கு அக்வயர் பண்றேன்னா 1 கோடி கொடுக்க வேண்டிய சாஃப்ட்வேருக்கு நான் வெறும் 10 லட்சம் ரூபாய் தான் சார் கொடுத்துருக்கேன்னா எவ்வளவு கொடுத்தீங்க? 10 லட்சம் ரூபாய். எவ்வளோ பே பண்ணீங்களோ அவ்வளோ ருபீஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணும். Are you really with me sir? That's it with regard to case number 3.
Sir, case number 4, asset acquired, sir, through amalgamation. Very, very important point. With regard to AS26, my dear lovable students, sometimes நம்ம amalgamation already discuss பண்ணியிருக்கோம். Selling company அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. அதே மாதிரி buying company அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. Selling company அவங்களோட மொத்த பிஸ்னஸையுமே என்ன பண்ணுவாங்கன்னா buying companyக்கு வித்துருவாங்க. பையிங் கம்பெனிக்கு விற்கும் போது சார் பையிங் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா assets of the selling company minus liabilities of the selling company, you will be getting the net assets. இவ்வளோ அமௌண்ட் தான் ஆக்சுவலாக பையிங் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கு பே பண்ணணும். ஆனால் அமால்கமேஷனில் இவ்வளோ அமௌண்ட் கிடையாது பே பண்ணுறது, இதை விட அதிகமான அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இஸ் கால்ட் அஸ் குட்வில். இந்த குட்வில் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் கிடையாது. இந்த குட்வில் அக்வயர்டு குட்வில். கரெக்டா சார்? அந்த அக்வயர்டு குட்வில்ல இப்போ நான் இன்டான்ஜிபிள் அசெட்டா என்ன பண்ணணும்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல record பண்ணும். As per AS14 amalgamation, if an intangible asset is acquired in acquisition of any company, நீங்க ஒரு கம்பெனி acquire பண்ணும்போது உங்களுக்கு goodwill காசு கொடுத்து வாங்கி இருக்கீங்கன்னா, the cost of that intangible asset is the fair value at the acquisition date. In the sense means என்னன்னா, as we all know that as per AS14 there are two types of amalgamation. Amalgamation in the nature of purchase and amalgamation in the nature of merger. கரெக்டா சார்? அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸா இருக்குன்னா எனக்கு தேவைப்பட்ட அசெட் எனக்கு தேவைப்பட்ட லைபிலிட்டி நான் டேக் ஓவர் பண்ணி பண்ணணும். அப்படின்னா அசெட்ஸ் டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ மைனஸ் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ. திஸ் வில் பி த ஃபார்முலா. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அசெட்ஸ் டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூல இருந்து லைபிலிட்டி டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ போட்டேன்னா யூ வில் பி கெட்டிங் த பிசி. கரெக்டா? இப்போ இந்த அசெட் அக்ரீட் வேல்யூல இருக்கு, லைபிலிட்டி அக்ரீட் வேல்யூல இருக்கு. அப்போ பிசி இவ்வளோதான் நீங்க பே பண்ணியிருக்கணும். ஆனால் இவ்வளோ பே பண்ண மாட்டீங்க, இதை விட அதிகமாக பே பண்ணுவீங்க. இதை விட அதிகமாக பே பண்றது தான் என்னன்னு சொல்றது? குட்வில்னு சொல்றது. அந்த குட்வில் தான் AS26 என்னன்னு சொல்றாங்க? இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்றாங்க. அப்போ நீங்க இந்த அசெட்டை ஃபேர் வேல்யூல தான் அக்வயர் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த குட்வில்லையும் நீங்க ஃபேர் வேல்யூல தான் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஆனா இன்கேஸ் அமால்கமேஷன் இஸ் அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் என்னவா இருந்தா மர்ஜரா இருந்தா நீங்க புக் வேல்யூல தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க ஃபேர் வேல்யூல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, புக் வேல்யூல தான் ரெக்கார்ட் பண்ணணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னலி ஜெனரேட்டட் குட்வில். ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க சொல்லுங்க, இன்டர்னலி ஜெனரேட்டட் குட்வில் நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்களா? Sir, cost cannot be measured reliably, hence it cannot be recognized. Internally generated goodwill நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா recognize பண்ண கூடாது. Sir, internally generated intangible asset, that means other than goodwill. குட்வில் தவிர மிச்சம் எல்லாமே என்னன்னா, நீங்க பாருங்க எவ்வளவு ருபீஸ் உங்களுக்கு செலவாயிருக்குன்னு. பர்ச்சேஸ் காஸ்ட், நீங்க ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா? ஆட் PPE எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் ஃபார் வாட் டெவலப்மெண்ட்? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்காக நான் வந்து லேப்டாப் வாங்கியிருக்கேன். அப்ப அந்த லேப்டாப் will also be included in the cost of the intangible asset. Sir, lease rent of premise where software development is carried out. For example, நான் ஒரு இடம் வாடகைக்கு எடுத்திருக்கேன், அதுக்கு ரெண்ட் பே பண்றேன். That is sir production overhead. My dear lovable students, add test run expenses. 100 வாட்டி சொல்லிட்டேன், testing cost will be included in the cost, whereas training cost will not be included in the cost. Legal cost like amount payable to sir advocate etc or any other directly attributable of expenses bringing the intangible asset to its usable condition should be included in the cost of the intangible asset. இந்த ரேட்ல தான் நீங்க என்ன பண்ணணும்னா sir cost incur பண்ணணும். Now I'm moving into subsequent expenditure. If you see AS10 also, we are having the next chapter is what man? Subsequent expenditure after the special cases. அப்ப இதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இன்னொரு இன்டான்ஜிபிள் அசெட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் ரீசனபிள் டைமுக்குள்ள காசு பே பண்ணலைன்னா சார் எவ்வளோ பே பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை சார் புக் பண்ணக்கூடாது. கேஷ் பிரைஸ் ஈக்யூவேலண்ட் தான் நீங்க புக் பண்ணணும். இதுதான் கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்கேஸ் நீங்க பார்ட்டர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன செக் பண்ணணும்னா கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்லையா. கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் கிவன் அப், ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் கிவன் அப் இல்லைனா ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் ரிசீவ்ட், ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் ரிசீவ்டும் இல்லைனா WDV ஆஃப் த அசெட் கிவன் அப். இன் கேஸ் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸே இல்லைனா WDV ஆஃப் த அசெட் கிவன் அப். தட்ஸ் வாட் கேஸ் நம்பர் 2, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 3, சார் அக்விசிஷன் பை வே ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட். ஃப்ரீயா வந்துச்சா நாமினல் வேல்யூல புக் பண்ணுங்க. கன்செஷனல் பிரைஸ்ல வந்துச்சா எவ்வளோ கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு புக் பண்ணுங்க. தட்ஸ் இட். கேஸ் நம்பர் 4, அமால்கமேஷன் ஆர் மர்ஜர்.
சார் இஸ் இட் அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸா ஃபேர் வேல்யூல புக் பண்ணுங்க, அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் மர்ஜரா காஸ்ட் பிரைஸ்ல புக் பண்ணுங்க, புக் வேல்யூல புக் பண்ணுங்க. தட்ஸ் இட். இன்டர்னலி ஜெனரேட்டட் குட்வில் என்னால காஸ்ட் மெஷர் பண்ண முடியாதுங்கிறதுனால புக் பண்ணக்கூடாது. இன்டர்னலி ஜெனரேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட் நீங்க உண்மையிலேயே எவ்வளவு செலவு பண்றீங்களோ அந்த காஸ்ட்டை கண்டுபிடிச்சு புக் பண்ணுங்க. தட் மீன்ஸ் AS26ல 6 ஸ்பெஷல் கேசஸ் ஆர் தேர் அண்ட் நவ் ஐ எம் மூவிங் இன்டு சப்சீக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு அசெட் இருந்துச்சு, அந்த அசெட் இன்டான்ஜிபிள் அசெட்டோட எல்லா கண்டிஷன்ஸும் என்ன பண்ணிருச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அது நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெகனைஸும் பண்ணிட்டீங்க. ஒரு சாஃப்ட்வேர் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க செலவு பண்றீங்க, அதுதான் என்ன எக்ஸ்பெண்டிச்சர். Subsequent expenditure on already recognized intangible asset should be capitalized if the following two conditions are fulfilled. என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க சப்சீக்வெண்டா சாஃப்ட்வேர்க்காக ஒரு செலவு பண்ணீங்களா, அந்த செலவை P&L ல போடணுமா இல்ல சாஃப்ட்வேரோட காஸ்ட் கூட ஆட் பண்ணணுமா, அதான் டிஸ்கஷன். இந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுங்கப்பா. இந்த ரெண்டு கண்டிஷன்ல டிக்குன்னு வருதுன்னா சாஃப்ட்வேரோட காஸ்ட் கூட ஆட் பண்ணீங்க. Subsequent expenditure increases the future economic benefits of the intangible asset. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் ரூபாய் அடிஷனலி இன்கர் பண்றதுனால என்னோட லைசன்ஸ் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த லைசன்ஸ் காஸ்ட் கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சச் எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி மெஷர்ட் ரிலையபிளி. அந்த செலவை இவ்வளவுதான் எனக்கு செலவாதுன்னு என்னால சொல்ல முடியும்னா இஃப் த above two conditions are not fulfilled. இன் கேஸ் இந்த ரெண்டு கண்டிஷன் என்ன ஆவலைனா அந்த செலவை நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா இன்டான்ஜிபிள் அசெட்டோட காஸ்ட் கூட ஆட் பண்ண கூடாது. should be transferred to the P&L account man, then subsequent expenditure should be transferred to the P&L account. Are you all really with me? This is very important man, will be tested in examination as sir one point in question, legal cost to defend the infringement of trademark, to stop the infringement na திருடறது. ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ANM கிளாஸஸ் அப்படிங்கிற பேர்ல இன்னொருத்தர் அகாடமி ஆரம்பிக்கிறாரு தாம்பரத்துலயோ வேற எங்கேயோ. நாம என்ன கொடுக்குறோம்னா, சார் அது என்னோட பிராண்டு சார், அது சார் அது என்னோட பேர் சார், அதுல எப்படி சார் நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேல கேஸ் போடுறேன் நான். அப்படி கேஸ் போடுறதுக்கு எனக்கு லீகல் எக்ஸ்பென்சஸ், அதாவது அட்வொகேட்ஸ்க்கு நான் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். கரெக்டா? இப்ப அட்வொகேட் காசு கொடுத்து அந்த பேரை நானே திருப்பி என்னோட பேரா வாங்கறதுனால என்னோட ஏர்னிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆக போறதில்லை. அதனால லீகல் காஸ்ட் டு டிஃபெண்ட் த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க் should be transferred to an account man, P&L account. அந்த கேஸ் நமக்கு ஃபேவரபிளா வந்தாலும் சரி, அந்த கேஸ் நமக்கு எகெயின்ஸ்டா வந்தாலும் சரி, இட் should be transferred to the P&L account. So subsequent expenditure நீங்க பாருங்க, உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கா, அந்த சாஃப்ட்வேர் நீங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, ஆர் எனி இன்டான்ஜிபிள் அசெட் நீங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, should be transferred to P&L account because which are recurring in nature. சாரே அந்த சப்சிக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றதுனால லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது சார், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது சார், பியாண்ட் வாட் இஸ் ஒரிஜினலி அசஸ்ட். முன்னாடி 10 வருஷம் லைஃப் இருந்து இப்போ 12 வருஷம் ஆகுது சார். இட் should be capitalized in the intangible asset, my dear lovable students. அப்போ ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி, மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் அண்ட் தட் மெயின்டெனன்ஸ் should be transferred to the P&L account. Other than regular maintenance na, it should be capitalized. Then what entry you will pass? Intangible asset account debit to bank account, my dear lovable students. With that, subsequent measurement also comes to an end. Are you comfortable what we are talking? I'm moving into measurement of expenditure on research and development. The last very important, one of the important slot for exam. There are two phases in the intangible asset. Number one, research phase and the development phase. சரி, இப்போ நீங்க ஒரு intangible asset internally generate பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்க. internally generate பண்ணும்போது ரெண்டு phase இருக்கும், ஒன்னு research phase இருக்கும், ரெண்டாவது development phase இருக்கும். அப்ரிஷியேட் பண்றீங்களா? research phaseனா அப்பதான் நீங்க research பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. research பண்ணும்போது இந்த இன்டான்ஜிபிள் அசெட் வெளியே வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அந்த ரிசோர்ஸ் கிறிஸ்டலைஸே ஆகாததுனால அதுல இருந்து நம்மளால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நீங்க ரிசர்ச் ஃபேஸ் இஸ் த ஒரிஜினல் அண்ட் த பிளான்ட் இன்வெஸ்டிகேஷன். நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஃபேஸ், அது இன்வெஸ்டிகேஷன் undertaken with prospect of gaining new scientific or technical knowledge and understanding. That is gaining of scientific or technical knowledge. அதுதான் என்னன்னு சொல்றது ரிசர்ச் ஃபேஸ். நீங்க ரிசர்ச் பண்றீங்க, உங்களுக்கே தெரியாது இதுல இருந்து என்னன்னா இது வருமா வராதா. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்த போது கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது அது கன்க்ளூஷன் வரும் அப்படிங்கிறது. அந்த ஃபேஸ் தான் என்ன ஃபேஸ்? ரிசர்ச் ஃபேஸ்.
Sir, it is the ideation phase, that is activity of creating or inventing a new product or process. புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் தான் அது. What AS26 is saying that உங்களோட ரிசர்ச் ஃபேஸ்ல நீங்க என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணாலும் சரி, that should be transferred to the P&L account. ரிசர்ச் பேஸ்ல நீங்க என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணாலும் should be transferred to the P&L account. That is a accounting treatment. That is cost of research activity should not be capitalized as an intangible asset. ஒரு டவுட் கேட்கட்டுமா? ரிசர்ச் ஃபேஸ்ல என்ன இன்டான்ஜிபிள் அசெட் இருக்கு? அப்ப அசெட்டே இல்ல, பின் எப்படி அந்த அசெட்டுக்கு மேல அந்த காஸ்ட் என்னால வைக்க முடியும்? பிகாஸ் இன்னும் அசெட்டே வெளியே வரலையே. அப்ப ரிசர்ச் ஆக்டிவிட்டியோட காஸ்ட்டை நீங்க P&L அக்கௌண்ட்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இட் should be transferred as an expense and transferred to an account. Hence, entity cannot prove that intangible asset exists that will generate probable future economic benefits. இதுதான் ப்ராப்ளம். ரிசர்ச் ஃபேஸ்ல என்னால கண்டிப்பா கட்டாயமா இந்த இன்டான்ஜிபிள் அசெட் ப்ராபபிளா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கிரியேட் பண்ணுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் குழந்தையே பிறக்கல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை சிஏ ஆகும், இந்த குழந்தை டாக்டர் ஆகும், இந்த குழந்தை என்ஜினியர் ஆகும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. That's the problem. Therefore, this expenditure is recognized as an expense when it is incurred. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க இன்கர் பண்ணீங்கன்னா அப்பப்ப அந்த எக்ஸ்பெண்டிச்சரை P&L அக்கௌண்ட்டுக்கு போட்டு போயிட்டே இருங்க சார். ரெண்டாவது ஃபேஸ் என்ன ஃபேஸ்? டெவலப்மெண்ட் ஃபேஸ். அப்போ நம்ம இன்டர்னலி ஹலோ சார், ஃபேஸ் நம்பர் ஒன் சார் என்ன ஃபேஸ்? ரிசர்ச் ஃபேஸ். ரிசர்ச் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் வாட் எவர் காஸ்ட் யூ ஹவ் இன்கர்ட் இன் ரிசர்ச் ஃபேஸ் should be charged to the P&L account. What is the problem? What is the logic? Because it is not probable that future economic benefits will accrue or sir come to the enterprise. Enterpriseக்கு future economic benefits வரும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால my dear lovable students, நீங்க ரிசர்ச் ஃபேஸ்ல இன்கர் பண்ற எல்லா எக்ஸ்பென்ஸையும் P&L அக்கௌண்ட்ல தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட், இப்போ என்ன ஃபேஸ்க்கு வந்துட்டீங்க? டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டீங்க. டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்த உடனே டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இன்கர் பண்ற எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் கேபிட்டலைஸ் பண்ணிருங்க. லைக் தட் யூ ஷுட் நாட் திங்க். அப்படி கிடையாது சார். டெவலப்மெண்ட் ஃபேஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இட் இஸ் ஆக்டிவிட்டி விச் கன்வெர்ட் த ரிசல்ட் ஆஃப் த ரிசர்ச் இன்டு மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட். அதாவது நீங்க ரிசர்ச் ஃபேஸ்ல ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிங்கல்ல, அதை நீங்க மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா மாத்துறீங்க. அந்த மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா மாத்துறதுக்கு சொல்ற பேர் தான் டெவலப்மெண்ட் ஃபேஸ். அதாவது ரிசர்ச் ஃபேஸ்ல கிடைச்ச ஐடியாவை டெவலப் பண்ண போறீங்க. இட் ஃபாலோஸ் சக்சஸ்ஃபுல் ரிசர்ச். இப்ப ரிசர்ச்சே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஃபேஸ் இருக்காது? டெவலப்மெண்ட் ஃபேஸ் இருக்காது. ரிசர்ச் சக்சஸ் ஆச்சுன்னா டெவலப்மெண்ட் ஃபேஸ் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல போய் 1 2 3 4 5 6 again AS26 கண்டிஷன். அட்டி போலீஸார 6 கண்டிஷன் திருப்பி என்ன ஆனா மட்டும்தான், சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நீங்க கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மேபி உங்களுக்கு ரிசர்ச் ஃபேஸ் இங்க முடிஞ்சிருக்கும், ஆனா உங்களோட 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது இங்க தான். அப்படின்னா இந்த பீரியட்ல இன்கர் பண்றது கூட நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போடணும்? P&L அக்கௌண்ட்டுக்கு தான் போடணும். எப்போ 6 கண்டிஷன் என்ன ஆகுதோ, சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அப்பதான் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இருந்து அந்த காஸ்ட், அந்த பீரியட்ல இருக்கிற காஸ்ட் தான் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணணும். அது என்ன சார்? 6 டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. இப்போ நீங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க, இப்போ ஏதோ ஒரு ஐடியாவை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. டெக்னாலஜிக்கலி அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பாருங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் டு மேக் இட் அவைலபிள் ஃபார் யூஸ் ஆர் சேல். சார் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். சிப்பு, அந்த சிப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த சிப்பை நான் வந்து உடம்புல செலுத்திட்டேன்னா எனக்கு வயசே ஆகாது. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது டெக்னாலஜிக்கலி பாசிபிளா அந்த ஐடியாவை நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா மாத்துறதுக்கு? அப்படி அது பாசிபிள்னா நீங்க என்ன பண்ணீங்க சார்? கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா கேபிட்டலைஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்டென்ஷன் டு கம்ப்ளீட் இன்டான்ஜிபிள் அசெட் அண்ட் யூஸ் இட் ஆர் செல் இட். ஃபார் எக்ஸாம்பிள், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் சொல்றாங்க. என்ன ரிப்போர்ட் சொல்றாங்கன்னா, சார் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த மாதிரி சிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், ரிசர்ச் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, போடா பைத்தியக்காரா, அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண வேணாம், நம்ம வேற ஏதாவது ப்ராடக்ட் பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இல்லை. எபிலிட்டி டு யூஸ் ஆர் செல் இன்டான்ஜிபிள் அசெட். எபிலிட்டி டு யூஸ், நம்மளால அது யூஸ் பண்ண முடியுமா இல்லை செல் பண்ண முடியுமா, அதுல இருந்து என்ன எக்கனாமிக் பெனிஃபிட். How the intangible asset will generate probable future economic benefits. In case, my dear lovable students, அது நீங்க ஃபுல்லா அந்த சிப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது வித்தா ஒரு பையன் மார்க்கெட்ல வாங்க மாட்டான்னா நான் என்னன்னா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அடிக்வேட் ரிசோர்சஸ் லைக் சார்
அந்த சிப்பை நான் வந்து ஃபுல்லா ஃபைனல் ப்ராடக்டா மாத்துறதுக்கு டெக்னாலஜிக்கலி எங்கிட்ட இருக்கா, ஃபைனான்ஷியலி எங்கிட்ட காசு இருக்கா, ஃபைனான்ஷியலி எங்கிட்ட காசு இருக்கா. இப்போ சிட்டி த ரோபோல அந்த சிட்டி ரோபோ கிரியேட் பண்றதுக்கு எவ்வளோ காசு செலவாகுது, கரெக்டா? ஃபைன் அண்ட் அதர் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் மெஷர் ரிலையபிளி. அந்த செலவு பண்ற காசை என்னால கரெக்டா மெஷர் பண்ண முடியுமா? எபிலிட்டி டு மெஷர் ரிலையபிளி த எக்ஸ்பெண்டிச்சர் attributable to what asset? Intangible asset during its development. Technically, 6 conditions should be satisfied in order to start capitalizing. அதாவது 2 phase. Number 1 என்ன phase-னா research phase. Whatever expenditure you are incurred in the research phase should be transferred to the P&L account. ரெண்டாவது phase என்னன்னா சார் டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்த உடனே நான் கேபிட்டலைஸ் பண்ண அப்படி சொல்லாதீங்க. டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல எப்போ இந்த 6 கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களோ, கண்டிஷன் நம்பர் 1 சார், நம்பர் 1 அடிக்வேட் ரிசோர்சஸ், நான் அடிக்வேட் ரிசோர்சஸ் சொல்றேன். நம்பர் 2 எபிலிட்டி டு யூஸ் ஆர் செல், 2 ஏ முடிச்சிட்டேன். adequate resources and ability to sell. Next one, my dear lovable students, சார் உங்களுக்கு intention to complete இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்குன்னா டெக்னிக்கல் feasibility இருக்கு, கரெக்டா சார்? அப்போ சார் டெக்னிக்கல் feasibility நீங்க பார்க்கணும், பிளஸ் இன்டென்ஷன் டு கம்ப்ளீட் நீங்க பார்க்கணும். இது ரெண்டுமே சார், இது மெஷர் ரிலையபிளியும் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸுமே நம்மளோட ஆல்ரெடி ரெகக்னிஷன் கிரைட்டீரியா. பேசிக் 2 ரெகக்னிஷன் கிரைட்டீரியா தான். பிபியோட ரெகக்னிஷன் கிரைட்டீரியாவும் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா மெஷர் ரிலையபிளி. இந்த 6 கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நீங்க கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் வாட் த சம்மரி மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் நமக்கு 2 ஃபேஸ், ரிசர்ச் ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஃபேஸ். ரிசர்ச் ஃபேஸ்ல எதுவுமே பார்க்காதீங்க. வாட் எவர் எக்ஸ்பெண்டிச்சர் யூ ஹவ் இன்கர்ட் இன் தி ரிசர்ச் ஃபேஸ் should be transferred to the as future economic benefits are not certain. Development phase பொறுத்த வரைக்கும் capitalized if 6 conditions has been satisfied. இதெல்லாம் 6 கண்டிஷன். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம் சார். adequate resources வேணும் உங்ககிட்ட. ரிசோர்சஸ் எதுக்காக? இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஐடியாவை ஃபைனல் ப்ராடக்டா மாத்துறதுக்கான காசு, சூழ்நிலை, என்விரான்மெண்ட், கவர்மெண்டல் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்பர் 2 மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எபிலிட்டி டு யூஸ் ஆர் செல். ஐதர் நீங்க அந்த இன்டான்ஜிபிள் அசெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால யூஸ் பண்ண முடியணும், இல்ல செல் பண்ண முடியணும். இது ரெண்டுமே பண்ண முடியாதுன்னா பின்ன என்ன, எதுக்கு நம்ம அதை கம்ப்ளீட் பண்றோம்? அப்போ அடிக்வேட் ரிசோர்சஸ் வேணும், எபிலிட்டி டு யூஸ் ஆர் செல் வேணும். ரெண்டாவது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி வேணும், இன்டென்ஷன் டு கம்ப்ளீட் வேணும். டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி வேணும், இன்டென்ஷன் டு கம்ப்ளீட். திஸ் 2 ஆர் த ரெகக்னிஷன் கிரைட்டீரியா. அதுல இருந்து எனக்கு ஃபியூச்சர்ல எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வர்றது ப்ராபபிளா இருக்கணும். எவ்வளோ காசு செலவு பண்ண போறேங்கிறது ரிலையபிளா இருக்கணும். இந்த 6 கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கேபிட்டலைஸ் பண்ணலாம். இந்த 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், த லாஸ்ட் ஒன் மேன், அமார்டைசேஷன் அக்கௌண்டிங். சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹஸ் டு பி லேர்ன்ட் ஹியர். அமார்டைசேஷன் அக்கௌண்டிங் நமக்கு எப்படின்னா, அங்க டெப்ரிசியேஷன், இங்க அமார்டைசேஷன். அமார்டைசேஷன்னா என்ன? அலோகேஷன் ஆஃப் depreciable amount of an intangible asset with a finite useful life on systematic basis over its useful life. For example, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, 20 லட்ச ரூபாய் கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்குறீங்க. அந்த 20 லட்ச ரூபாயை P&L அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சொல்ற பேரு தான் அமார்டைசேஷன். So amortization refer to writing of the intangible asset. And the intangible asset ஓட காஸ்ட் அதோட யூஸ்ஃபுல் லைஃப்ல ரைட் ஆஃப் பண்றதுக்கு சொல்ற பேரு தான் அமார்டைசேஷன். அதோட லீகல் லைஃப்ல ரைட் ஆஃப் பண்றது கிடையாது, அதோட யூஸ்ஃபுல் லைஃப்ல ரைட் ஆஃப் பண்றது. பிகாஸ் அந்த அசெட்டோட லீகல் லைஃப் மேபி 50 இயர்ஸா இருக்கும். ஆனா 2 இயர்ஸ் தான் அதை யூஸ் பண்ண போறேன்னா 2 இயர்ஸ்ல தான் அதை ரைட் ஆஃப் பண்ணமே தவிர சார் 50 இயர்ஸ்ல ரைட் ஆஃப் பண்ணக்கூடாது. Amortization for an intangible asset is similar to depreciation for a tangible asset. அப்ப intangible asset னா amortization சொல்லுவோம். இதே இது சார் tangible assets னா PPE னா depreciation சொல்லுவோம். சார் எவ்வளோ பீரியடுக்கு அமார்டைஸ் பண்ணும்? வெரி இம்பார்ட்டன்ட் சார். As per AS 26, what is AS 26? Intangible asset. The period should not exceed 10 years. Maximum ஒரு intangible asset ஓட லைஃப் 10 வருஷம் தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு மேல இருக்க கூடாது. Unless there is a significant evidence that useful life is more than 10 years. For example, Jio இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு லைசன்ஸ் எடுத்திருக்காங்க, டெலிகாம் லைசன்ஸ். லைசன்ஸே 20 இயர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் எப்படி வந்து 10 வருஷத்துல நீங்க அந்த லைசன்ஸோட காசை ரைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்ல முடியும்? இல்ல சார், இட்ஸ் எவிடென்ட் தட் நான் காட்டுறேன் பாருங்க 10 வருஷத்துக்கு மேல இதுக்கு இன்ஃபினிட் லைஃப் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஃப்ரான்ச்சைசி லைசன்ஸ் ஃபார் ஹவு மெனி இயர் ஆர் டெலிகாம் லைசன்ஸ் ஃபார் ஹவு மெனி இயர்
The license to operate toll road for how many years? 25 years. இங்கெல்லாம் பக்கா ஸ்பெசிஃபிக்கா இருக்கு my dear lovable students. More than how many years? 10 years. இந்த circumstanceல நீங்க more than 10 years அதை amortize பண்ணலாம். Otherwise, generally, maximum 10 years தான். Factors to be considered, sir, to estimate the useful life. இப்போ நீங்க ஒரு லைசன்ஸோ சாஃப்ட்வேரோ ஏதாவது ஒன்று வாங்குனீங்கன்னா நீங்க எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ண போறீங்க, இது அது எந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இருக்கு, இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கா, மெச்சூரிட்டியில் இருக்கா அப்படிங்கிறது, அதோட டெக்னிக்கல் ஆர் டெக்னாலஜிக்கல் ஒப்சலன்ஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண பல டெக்னாலஜி இப்போ நம்ம யூஸே பண்றது எல்லாம் ஏஐல போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் நம்ம. கரெக்டா சார்? அப்போ இது எத்தனை வருஷம் இந்த டெக்னாலஜி தாக்கு பிடிக்கும் நீங்க பார்க்கணும். இண்டஸ்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி, சம்டைம்ஸ் சார் இண்டஸ்ட்ரியே காணாமல் போயிடும். லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கர் டியூரிங் த இயர். மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் நீங்க எவ்வளவு இன்கர் பண்றீங்க. கான்ட்ராக்சுவல் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்டே 3 வருஷத்துக்கு தான் இருக்கு, அந்த அசட்டுக்கு 10 வருஷம் லைஃப் இருந்தா கூட நான் 3 வருஷத்துக்கு தான் டெப்ரிசியேஷன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அமார்டைசேஷன் பிகின்ஸ் அண்ட் எண்ட். எப்பல இருந்து நீங்க அமார்டைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்? Amortization start when the asset is available for use. Once on the intangible asset available for use, அதுல இருந்தே நீங்க amortize பண்ண ஆரம்பிக்கணும். எது வரைக்கும்? when the asset is held for sale. சார் held for use தான் intangible asset. அது held for என்னாச்சுன்னா சேல் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்லி இன்வென்ட்ரி ஆயிடுச்சு. கரெக்டா? இன்வென்ட்ரி ஆச்சுன்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் போடக்கூடாது. ஆர் when the asset is derecognized, in case நீங்க அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை வித்துட்டீங்கன்னா நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அமோர்டைசேஷன் பண்ணக்கூடாது. சார் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் நம்ம இந்த மாதிரி பிபியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டையர்மெண்ட்னா அந்த அசெட் என்னோட புக்ஸில் இருக்கும், ஆனால் அந்த அசெட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட் should be derecognized என்ன? எலிமினேட் ஃப்ரம் எங்க இருந்து? பேலன்ஸ் ஷீட். ஒன்ஸ் இட் இஸ் டிஸ்போஸ்ட். ஒன்ஸ் ஒரு லைசன்ஸ் நீங்க வித்துட்டீங்க, சாஃப்ட்வேர் வித்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடாது. அண்ட் நோ ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் இட்ஸ் யூஸ். அதுல இருந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரலைன்னா திருப்பி புக்ஸ்ல வைக்கக்கூடாது. அப்படி விற்கும் போது இருக்கிற கெயின் ஆர் லாஸ் வந்துச்சுன்னா அது எங்கேக்கு தட்டி விட்டுறணும்? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு தட்டி விட்டுறணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஐதர் சேல் பண்ணியோ, ஃபைனான்ஸ் லீஸ் என்டர் பண்ணியோ, இல்ல டொனேஷன் பண்ணியோ இன்டான்ஜிபிள் அசெட்டை நீங்க டீரெகனைஸ் பண்ணலாம். What is the amortization method? Depreciation க்கு எப்படி ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், WDV மெத்தட் ஆர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மெத்தட்னு AS10 பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி AS26 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை அமார்டைஸ் பண்ண வேண்டியது அதோட எக்ஸ்பெக்டட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டான்ஜிபிள் அசெட் யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு 1 கோடி வரும், செகண்ட் இயர் எனக்கு 2 கோடி வரும், தேர்ட் இயர்ல 3 கோடி வரும், ஃபோர்த் இயர்ல 4 கோடி வரும், ஃபிஃப்த் இயர்ல 5 கோடி வரும்னா இந்த ரேஷியோல அது என்ன பண்ணுங்க? அமார்டைஸ் பண்ணுங்க. இன்கேஸ் அது அவைலபிளா இல்லைன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல என்ன பண்ணுங்கன்னா அமார்டைஸ் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னா எக்ஸ்பெக்டட் எக்கனாமிக் பெனிஃபிட். செகண்ட் ப்ரையாரிட்டி தான் யாருக்கு? ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கு. ஹலோ சார், as per exactly same as AS10 நீங்க அந்த அமார்டைசேஷன் பீரியடையும் அமார்டைசேஷன் மெத்தடையும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எவரி இயர் நீங்க ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இடையில எங்கேயாவது அது சேஞ்ச் வருதுன்னா அது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டா தான் ட்ரீட் பண்ணுவோமே தவிர சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி கிடையாது. திஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேன். LDR ஃபார் எக்ஸாமினேஷன். வாட் இஸ் அ ரெசிடுவல் வேல்யூ ஃபார் an intangible asset? The residual value of an intangible asset is assumed to be 0. Oh my god. அப்படின்னா இன்டான்ஜிபிள் அசெட்டுக்கு என்னவே இல்லை, ரெசிடுவல் வேல்யூவே இல்லை. இப்போ லைசன்ஸ் 0, சார் சாஃப்ட்வேர் 0, every intangible asset should be taken as 0. Exception. ஆனா இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா residual value இருக்குன்னு assume பண்ணலாம். Residual value is assumed to be 0 unless there is committed by a third party to purchase at the end of useful life. That is having a GRV. GRV means guaranteed residual value. அப்போ வேற யாரோ என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் கண்டிப்பா கட்டாயமா இதை நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கட்டாயமா நான் இதை வாங்குறேன். அப்ப எனக்கு கண்டிப்பா என்ன இருக்குன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ரெசிடுவல் வேல்யூ இருக்கு. ஆர் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆக்டிவ் மார்க்கெட் இருக்குன்னா அப்பவும் ரெசிடுவல் வேல்யூ அந்த ஃபிகர் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் we have to assume that residual value is 0. So சார் tangible assetனா depreciation, intangible assetனா amortization, finite life சார் legal life, amortization on systematic basis based on the pattern of benefits. If no systematic benefits available, abdina straight line method. Over the finite life or 10 years, whichever is shorter. For example, 15 வருஷம் வருதுன்னா 15 வருஷம் or 10 வருஷம், whichever is shorter. ஆனா உங்களால அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியுது, இதுக்கு 10 வருஷம் மேல விட லைஃப் இருக்குன்னா அதை விட அதிகமாக எடுத்துக்கலாம். சார் இன்டெஃபினிட் பீரியடா இருந்தா systematic basis is available or straight line basis over 10 years. Recoverable value of an intangible asset, which is pakka connected with AS28, recoverable value impairment concept that I am not discussing here because that is relating to that. And
These are some other issues to reading purpose, my dear lovable students. That's it with regard to the marathon of AS2, AS10 and AS26. For your examination, when you are revising, this is the order in which you are supposed to be revised. Please revise AS2 first. Proper padinga. AS10 first. Proper padinga. And AS26, man, in this order, if you complete this 3 standard, this will be a paka revision for you. I believe that this is very useful for you all. If yes, just inform me in the comments how much it is useful. Then it is a motivation for me to do more and more accounting standards for you.